முன்பும் இல்லை, அதுக்கு பின்பும் இல்லை. அந்த மாதிரியான உரை. அந்த உரையில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 2 விஷயங்கள் நிறைய பேசுறாரு. அதுல முக்கியமா 2 விஷயங்கள பேசுறாரு. என்ன 2 விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு கண்டுபிடிப்பு என்பதே அசாத்தியமானது. ஆனா மார்க்ஸ் 2 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். ஒன்று வரலாற்று பொருள் முதல்வாதம், இன்னொன்னு உபரி மதிப்பு அப்படின்னு. அப்ப இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது அதற்கு முன்பு இல்லை, மார்க்ஸ் தான் கண்டுபிடிக்கிறார். உபரி மதிப்பு என்பதும் மார்க்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த 2 கண்டுபிடிப்புகள்ல இன்னைக்கு நாம ஒரு கண்டுபிடிப்பை பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரைட். இப்போ ஒருத்தரும் நம்ம வழக்கமா நம்ம என்ன நினைப்போம்னா, லெனின் என்ன சொல்றாருன்னா, மார்க்சியம் அப்படிங்கிறத முழுக்கம் படிச்சு பழகி, இப்போ மூலதனம் அப்படிங்கிற சதாசிவம் போன்ற தோழர்கள், சதீஷ் கார்கி போன்றவர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மூலதனம் படித்து நம்ம மார்க்சியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, மார்க்சியம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று லெனின் 3 தோற்றுவாய்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்கிறாரு நமக்காக. அப்ப 3 தோற்றுவாய்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை அவர் சொல்றாரு. இந்த 4 விஷயத்தை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மார்க்சியத்தை பத்தின ஒரு அடிப்படைகள்ல என்னென்னலாம் வேணுமோ மார்க்சியம் அதை பத்தின ஒரு ஓவரால் நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி லெனின் சொல்றாரு. அதுல ஒண்ணு வரலாற்று பொருள் முதல்வாதம், இன்னொன்னு இயங்கியல் பொருள் முதல்வாதம். அப்படி முதல்ல ஒண்ணு வரலாற்று பொருள் முதல்வாதம் தனியா ஒரு புத்தகமே இருக்கு, இயங்கியல் பொருள் முதல்வாதம் தனியா ஒரு புத்தகம் இருக்கு. அடுத்தது அரசியல் பொருளாதாரம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தது விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்னு சொல்லி இந்த 4 இதை ஒரு பேசிக்கா மார்க்சியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கிறாரு லெனின். அந்த இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா அரசியல் பொருளாதாரம். அரசியல் பொருளாதாரம் பார்க்கறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல ஏதோ தெரியுது உங்களுக்கு, ஏதாவது என்னன்னு தெரியுதா ஸ்கிரீன்ல? சூப்பர். ஆமாங்க, மரம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, காடுகள் தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன தெரியுதுங்க? இதுல மனிதன் ஒரு ஆறு ஆறு ஓடுற மாதிரி தெரியுது. இது என்ன மாதிரி தெரியுதுங்க? யாராவது ஒருத்தர் 2-3 பேர் மியூட் ஆன் பண்ணிக்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக. மலைகள் தெரியுது. மலைகள் தெரியுது. சூப்பர். இதுங்க தோழர், பனைமரம் தோழர். பனைமரம் காத்தடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ரைட். அப்போ நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆறு பார்த்தோம், மரங்கள் காடுகள் எல்லாம் பார்த்தோம், காத்து பார்த்தோம், மலைகள் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நாம ஒரே ஒரு சொல்ல சொல்லணும் அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ரைட். இப்ப இது எல்லாத்தையும் நாம இயற்கை வளங்கள் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக இது என்ன? விமானம். இது வீடு. வீட்டுக்கு மேல விமானம் பறக்குது. வீட்டுக்கு மேல விமானம் பறக்குது. இது செல்போன். சூப்பர் சூப்பர். அப்போ இது எல்லாத்தையும் நாம என்னன்னு சொல்றோம்னா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னா பொருட்கள் அப்படிங்கிறோம். எல்லாமே பொருட்கள் தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற செல்போனும் பொருள் தான், நம்ம போட்டிருக்கிற சட்டையும் பொருள் தான். எல்லாத்தையும் ஒரே பொருளை ஒரே வார்த்தையை சொல்லணும்னா பொருட்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ லெப்ட் சைட்ல உங்களுக்கு தெரியறது எல்லாமே இயற்கை வளங்கள், ரைட் சைட்ல தெரியறது எல்லாமே பொருட்கள். கரெக்டுங்களா? ரைட், சூப்பர். இப்ப இயற்கை வளத்துக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? அவ்வளவுதாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மனிதனின் உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் மனிதனின் உழைப்பு வேணும். பொருள் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா மனிதனின் உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் பொருட்களே. இப்ப மனிதனின் உழைப்பில்லாமல் இருக்கும் அனைத்தும் இயற்கை வளங்களே அப்படின்னு சொல்றோம். அப்ப உழைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா
ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலைப்படியில் உழைப்பின் பாத்திரம் என்கிற ஒரு 40 பக்க புத்தகம். இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா எல்லாரும் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம். ஒரு 1 மணி நேரத்துல வாசிச்சு முடிச்சிடலாம். இந்த புத்தகத்துல குரங்குக்கும் குரங்கு எப்படி மனிதனாக மாறுச்சு அப்படின்னு. இதுல நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி. மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? ஆறாவது அறிவு தோழர். 6வது அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. சூப்பர். வேற ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? மனிதனுக்கு பகுத்தறிவு தான் வருது. பகுத்தறிஞ்சு எந்த விஷயம் பகுத்தறிவு. செய்வாங்க. பகுத்தறிவு என்பதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். ஆனா, நம்ம மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு வருவதே எதற்காக அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பகுத்தறிவுங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, உழைப்புனால தான் வந்துச்சு. விலங்குக்கு உழைக்க தெரியாது. மனிதனுக்கு உழைக்க தெரியும். விலங்குக்கும் மனிதனுக்கு இருக்கிற பேசிக் பிரச்சனை டிஃபரன்ஸ் அப்படின்னா, அது வந்து உழைப்பு தான். காரணம் என்னன்னா, மனிதன் உழைக்க தெரிந்ததுனால தான் இன்னைக்கு மனிதனாக நாம் இருக்கின்றோம். உழைக்க தெரியாத குரங்குகள் எல்லாம் குரங்குகளாகவே இருக்கிறது. பலாயிரம் வருடங்களாக இருக்கிற சிங்கம் இன்னும் சிங்கமாகவே அப்படியே தான் இருக்குது. எந்த மாற்றமும் அடையல. ஆனால் மனிதன் போன நூற்றாண்டில் இருந்த மனிதன் வேறு, இந்த நூற்றாண்டில் இருக்கிற மனிதன் வேறு, நேற்று இருந்த மனிதன் வேறு, இன்னைக்கு இருக்கிற மனிதன் வேறு. தினமும் புதிய புதிய கருவிகளை தன்னுடைய உழைப்பின் மூலம் செய்து கொண்டே இருக்கின்றான். இப்போ குரங்கிலிருந்து மனிதனா எப்படி மாறினா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற விஷயம் உழைப்பு. எந்த குரங்கு உழைத்ததோ அந்த குரங்கு தான் மனிதனாக மாறியது. அதற்கு பல லட்ச வருடங்கள் ஆனது. அதான் பல லட்ச வருஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே அந்த ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப பழைய இது ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் மில்லியன் லட்ச வருஷங்கள். ஒரு ஒரு குரங்கும் ஒரு ஒரு மாதிரி மாறிச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்றோம்னா குரங்கு மனிதன் விலங்கு என்கிற ஒரு பொருள் விலங்கு என்பது எது உழைத்ததோ அது மனிதனாக மாறியது. அவ்வளவுதான். இங்க ஏன் எப்படி மாறிச்சு இப்ப மாறுறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய காலகட்டம் ஒண்ணு நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம பைக்ல போயிருப்போம். இல்லாட்டி எங்கேயாவது சின்ன குழந்தையில இருந்திருப்போம். இல்ல நம்ம கை உடைஞ்சிருக்கும். கையோ காலோ உடைஞ்சிருக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதுல கை உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரே நாள்ல கை உடைஞ்சது சரியாயிருங்களா? அது சில ஆளாட்டம் ஆகும் தோழர். அது எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் அந்த உடஞ்சு ஆகும் தோழர். வெரி குட். சூப்பர். அப்போ சின்னதா இருக்கிற ஒரு கைக்குள்ள இருக்கிற ஒரு எலும்பு சின்னதா கிராக் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது அப்படின்னா, குரங்கு மனிதனாக மாறுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்துங்க. அது எல்லாமே உழைப்பினால தான். தொடர்ந்து உழைக்க தான் குரங்கு மனிதனாக மாறியது. அதுல ரொம்ப முக்கியம் சிம்பன்சி குரங்கு, மனித குரங்குன்னு சொல்லுவோம். மனித குரங்கு இன்னைக்கும் இருக்கு, மனித குரங்கு. அந்த மனித குரங்குனால கீழே நம்ம ஒரு பேனாவை போட்டோம்னா நம்ம பேனாவை எடுக்க முடியும். ஆனா அந்த மனித குரங்குனால பேனாவை எடுக்க முடியாது. ஒரு ஊசி எடுக்க முடியாது. பேனால எழுத முடியாது. காரணம் அந்த குரங்குக்கான கைகள் இருந்து குரங்கு நிலையிலே அப்படியே தான் இருக்கு. தொடர்ந்து உழைத்து தான் நம்மளுடைய கைகளும் கால்களுமே மாறியது என்கிறார் மார்க்ஸ். அப்போ கையும் காலும் மாறுறதுக்கு காரணமே உழைப்பு தான். அப்ப மனிதனாக மாறுவது விலங்கிலிருந்து மனிதனாக மாறியதுக்கு காரணமே உழைப்பு தான் என்கிறத பத்தி இந்த புத்தகம் நிறைய பேசும். நம்ம இந்த புத்தகத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனா எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்க. நன்றி. இது என்னன்னு தெரியுதுங்களா? சட்டை. சூப்பர். இதுங்க இது full and shirt. முழுக்கை சட்டை. இது வீசி காட்டணும். இது என்ன கலர்? மண்பானை. நாற்காலி. செருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பொருட்கள். சூப்பர். எல்லாத்தையும் நம்ம என்ன பொருட்கள் மனிதனின் உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. அதனால இது எல்லாத்தையும் நாம பொருட்கள் என்று சொல்லுகின்றோம். சூப்பர். இதுல ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். சட்டை என்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிறோம். சட்டை செய்வதற்கு என்ன வேணும்? இல்ல அது நூலு பருத்தி எல்லாம் வந்து பருத்தி வந்து துணி செய்யறதுக்கு. சட்டை செய்யறதுக்கு என்ன வேணும்? இங்க இருக்கிறது எல்லாமே தேவைப்படுமான்னு பாருங்க. நூல், பட்டன், தையல் இயந்திரம், ஊசி,
கத்திரிக்கோள், துணி. துணி. ஆமா சார். சொல்லலாமா? இது எல்லாமே இருந்தா போதுமா? இல்ல ஒரு தொழிலாளி உழைப்பு வேணும் தோழர். திறன் ஆ, வேணும் சார். திறன். இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு சட்டையாயிருன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா சட்டையா மாறிடுமா? உழைப்பாளர் மட்டும்தான் மாறும். என்ன வேணும்? உழைப்பு மனிதனின் உழைப்பு. உழைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய மாறாது. முடியாது. இப்ப நம்ம சட்டை செஞ்சாச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? சட்டை செஞ்சுட்டோம். இந்த சட்டையா மாறின பொருள் எல்லாம் எதுன்னு பாப்போமா? துணி என்னவா மாறிடுச்சு? சட்டையா மாறிடுச்சு இப்போ. கரெக்ட்டுங்களா? துணி இருக்கு பாருங்க. துணி இப்ப என்னவா மாறி இருக்கு? சட்டையா மாறிடுச்சு. நூல் என்னவா மாறிடுச்சு? சட்டையா மாறிடுச்சு. பட்டன் என்னவா மாறிடுச்சு? சட்டையா மாறிடுச்சு. கத்திரிக்கோள் என்னவா மாறிடுச்சு? சட்டையா மாறிடுச்சு. கத்திரிக்கோளாகத்தான் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். கத்திரிக்கோள் சட்டையா மாறிடுமா? மாறாது. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுல நம்மளுக்கு எது மாறுச்சு அப்படின்னு பாக்குறோம். எது மாறுச்சு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் மாறி இருக்கு. நூலு, பட்டனு, துணி எல்லாமே சட்டையாக மாறிடுச்சு. அதனால இதைய நம்ம என்னன்னு சொல்றோம்? மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சட்டை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை தயாரிப்பதற்கு நமக்கு மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஊசி, தையல் மிஷின், கத்திரிக்கோள் இதெல்லாமே சட்டையா மாறிடுச்சா? அதெல்லாம் சட்டையா மாறல. ஆனா சட்டை செய்யறதுக்கு கண்டிப்பாக தேவை. இல்லைங்களா? இதெல்லாம் இல்லாம சட்டை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உற்பத்தி கருவி இல்லாட்டி உழைப்பு கருவி அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை செய்வதற்கு உற்பத்தி செய்வதற்கு தேவையான கருவிகள் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். உழைப்பு கருவிகள், உற்பத்தி கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சொல்லுங்க, ஒரு சட்டை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? மூலப்பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? உற்பத்தி கருவிகள். கூட யார் வேணும்? மனிதனுடைய உழைப்பு வேணும். சட்டை செய்யறவருக்கு பேர் என்ன? டெய்லர், தையல்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பொருளை செய்வதற்கு நமக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒன்று மூலப்பொருட்கள், இன்னொன்று உற்பத்தி கருவி, இன்னொன்று உழைப்பு. இந்த 3ம் இல்லாமல் எந்த பொருளையும் செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இப்ப நம்மளுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. மண்பானை அப்படிங்கிறது மண்பானையை ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுக்குவோம். அவரு மண்பானை செய்யறதுக்கான மூலப்பொருள் எது? சக்கரத்துக்கு பேர் என்னங்க? உற்பத்தி கருவி. அந்த மண்பானை செய்வது பேர் என்ன? மூலப்பொருள். மண்ணு வந்து மூலப்பொருள். அந்த சக்கரம் வந்து உற்பத்தி கருவி. மண்பானை செய்யறாருல ஒருத்தர், அவருக்கு பேர் என்ன? சட்டை செய்யறது. சூப்பர் சூப்பர். இந்த சட்டி செய்யணும், இதுக்கு என்ன வேணும்? வேணுமா? சரி, ரைட், சூப்பர். இப்போ இது செய்யணும், செருப்பு செய்யணும். இதனோட மூலப்பொருள் சொல்லுங்க யாரோ ஒருத்தர். தோல். சூப்பர். உற்பத்தி கருவி? தையல் மிஷின், ஊசி. ரைட். இப்போ இத வச்சுட்டு ஒருத்தர் செய்யறாருல, அவருக்கு பேர் என்ன? இல்லையே. அது என்ன, மண்பானை செய்யறவருக்கு மட்டும் குயவர், இதுக்கு மட்டும் செருப்பு தைக்கும் தொழிலாளி. எதுங்க? தச்சர் கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு பாஷை இப்பதான் பேர் வருது. நம்ம ஊர்ல ஒரு பாஷையில சொல்லுவாங்க பாருங்க. வெரி குட், அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. இதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். இப்போ ஜாதி பெயராக இருக்கிறத சொல்றதுக்கு நம்மளுக்கு கூச்சப்படுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா இதுக்கு முன்னாடி தையல்காரர்
டெய்லர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படல, குயவர்னு சொல்றதுக்கு கூச்சப்படல. அதுவும் ஜாதி பேர் தான் குயவருங்கிறது. இப்ப இதுவும் ஜாதி பேர் தான். இப்போ இந்த ஜாதி பேர் எப்படி வந்துச்சு? அது மன்னர் இல்ல, அடிப்படையில வந்து குயவர்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு? அவர் செய்யற தொழில் அப்போ ஒருத்தர் தொழில் என்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலை வச்சுதான் ஜாதியே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி கிடையாது. கிடையாது. அப்போ இங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். செருப்பு தைக்கிறவருடைய தொழில் செய்யறவருடைய பேரை நம்ம சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா இதே செருப்பு பேட்டா அப்படின்னு போட்டு பேட்டா முதலாளி ஒருத்தர் இருக்கிறார். பேட்டா செருப்பு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நைட் ஷூ எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா? அவர் பேர் என்ன? பேர் தெரியாது. சரி பரவாயில்ல. ஏன் அவரை வந்து இந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதி பேர் சொன்னீங்களா, அந்த ஜாதி பேர் சொல்லலாம்ல? சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோம். பேட்டா தைக்கிற செருப்பு தைக்கிற முதலாளியை வந்து நாம அந்த ஜாதி பெயரை சொல்ல மாட்டோம். சரி பரவாயில்ல. இப்போ அரசியல் பொருளாதாரம்னா என்னன்னு கேட்டுருவோம். ஏன்னா வெட்டியா இவன் ஏதோ நாயும் பேசிட்டு இருக்கிறான், பொருளுங்கிறான், ஜாதிங்கிறான், அது இதுங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அரசியல் பொருளாதாரம்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு நேரம். இவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்ல சொன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அரசியல் பொருளாதாரம் என்றால் என்ன? சமுதாயத்துடைய வாழ்க்கை சாதனங்களின் உற்பத்தியும் பரிவர்த்தனையும் ஆளுகை செய்யும் விதிகளின் விஞ்ஞானம் ஆகும். ஆமாங்க. மனிதனுடைய வாழ்க்கை சாதனம், மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை சாதனங்களின் உற்பத்தியும், இப்பதான் நம்ம படிச்சோம் உற்பத்தி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும், உற்பத்தியும் பரிவர்த்தனை, உற்பத்தி ப்ரொடக்ஷன், பரிவர்த்தனை டிஸ்ட்ரிபியூஷன், உற்பத்தியையும் பரிவர்த்தனையும், அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னைக்கு எல்லா உலகமே இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ உற்பத்தியும் பரிவர்த்தனையும் எது ஆளுகை செய்கிறதோ அதை பற்றி படிக்கிற ஒரு விஞ்ஞானம், அறிவுத்துறை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றார் மார்க்ஸ். இப்போ அரசியல் பொருளாதாரம் என்பது மனித சமூகத்தினுடைய வாழ்க்கை சாதனங்களின் உற்பத்தியையும் பரிவர்த்தனையையும் ஆளுகை செய்யும் விதிகளின் விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வைக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ரைட், சூப்பர். இவர் என்ன பண்றாரு? இவங்க சாப்பிட வைக்கிறாங்க. ஊட்டி விடுறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. ஆமா. இவங்க என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? சொல்லி தர்றாங்க. அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு உழைப்பு, ஒண்ணு வேலை. இவர் வந்து கார் ஓட்டிட்டு போறாரு. நீங்க சொந்தமா கார் வச்சிருக்கீங்க. பிளைட்ல நீங்க வந்து அமெரிக்கா போகணும், சொந்தமா கார் எடுத்து பிளைட் ஏரோட்ரோமுக்கு போறீங்க அப்படின்னா கார் ஓட்டிட்டு போறாரு. அவர் செய்யறதுக்கு பேரு உழைப்பு. இதே நீங்க டாக்ஸில போயிட்டு டாக்ஸி டிரைவருக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரும் உழைப்பு தான். ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு. என்னன்னா நாமளே நமக்கான வேலை அப்படின்னு சொல்றோம். வேலைக்கும் உழைப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாம நமக்கானதாக செஞ்சிட்டோம்னா அது வேலை, அது உழைப்பு அல்ல. நாம் என்ன பண்றோம்? நாமளே கார் ஓட்டிட்டு போகாம, நாமளே குளிக்காம, இன்னொருத்தர் குளிப்பாட்டுறப்ப எங்க ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சைட்ல குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுக்குன்னு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வயசானவங்களை கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்க எல்லாம் செய்யறது உழைப்பு. ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டினார் அப்படின்னா அவர் செய்யறது உழைப்பு. இப்போ வேலை என்பது நாம் நமக்காக செய்யுது. காலையில் இருந்துச்சோன்னு பழு தைக்கிறோம், நம்மளே சட்டை போட்டுக்கிறோம், நம்மளே டாய்லெட் போறோம், நம்மளே குளிக்கிறோம், நம்மளே சாப்பிட்றோம்னா அது வேலை. ஆனா நாம வெளியில போய் நம்ம உழைப்பை என்ன பண்றோம்? இன்னொருத்தருக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் உழைப்பு. இதைத்தான் கால்குலேட் பண்ணி ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஒரு 3 மாதத்துக்கா ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணி வெளியில வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சா டிக்ரீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி பேசிட்டே இருப்போம் நம்ம இல்லைங்களா? அதை வந்து
ஆமா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ்ன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அது வந்து நம்மளுடைய உழைப்பை ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு உழைப்பு செலுத்துகிறான் என்பதை கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணுச்சுன்னா ஜிடிபி வரும். ஜிடிபி கால்குலேஷன்ல நிறைய மெத்தட் இருக்கு. அதுல மெயினா உழைப்பு தான் அதுல வரும். சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லா உழைப்பும் என்னதுங்க வேலைன்னு சொல்லலாம். ஆனா எல்லா வேலையும் உழைப்புன்னு சொல்லக்கூடாது. ஆல் லேபர் இஸ் ஒர்க் பட் ஆல் ஒர்க் இஸ் நாட் லேபர். அதாவது நான் வேலைக்கு போறேன்னு சொல்லலாம், நான் உழைக்க போறேன்னு சொல்லலாம். ஆனா நான் பழு தேய்க்கிறத உழைப்புன்னு சொல்லக்கூடாது. அது வேலை. சரிங்களா? ரைட்டுங்க. இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு ஏதாவது பார்த்து தெரியுதா? வியாபாரம் சந்தை சந்தை நடக்குதுண்ணே. வியாபாரம் சந்தை சந்தை. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படின்னா அங்க பொருட்கள் இரண்டும் என்ன ஆயிட்டு இருக்கு? பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. பண்ட பரிவர்த்தனை என்கின்ற ஒரு காலம் இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற செருப்பை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பானைய நான் வாங்கிக்குவேன். கரெக்டுங்களா? ரைட். அப்படி ஒரு மார்க்கெட் ஒண்ணு இருந்துச்சு. சரி, பரவாயில்ல. இப்ப இது என்னங்க? பீஸா எதுக்கு யூஸ் ஆகும்? கெட்டு போச்சுன்னா பயன்படாது. சாப்பிட முடியுமா? பயன்படுத்த முடியாது. சூப்பர். இது என்னங்க? செருப்பு. இப்ப இது என்ன ஆயிடுச்சு? பயன்படுத்த முடியுமா? இவரு நம்ம அவங்க தேய்ச்சி கொடுத்துருவாங்க. சரி, இப்ப இது என்னங்க? நாற்காலி. எதுக்கு யூஸ் ஆகுது? நாற்காலி உடைஞ்சு போச்சு, உட்கார முடியுமா? சரி பண்ணலாம். ஆனா உடஞ்ச நாற்காலியில பயன்படுத்த முடியுமா? முடியாதா? முடியாது. இப்ப என்னன்னா, இப்ப வந்து என் பொண்ணு வந்து என்ன கேக்குது, போன் வாங்கி கொடுப்பான்னு கேக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். எனக்கு கொஞ்சம் வயசு 48 ஆச்சு, அதனால சொல்றேன். நீங்க எவ்வளவு வயசுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என் பொண்ணு கேக்குது, இந்த மாதிரி எனக்கு போன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு. நான் என்ன பண்றேன், இந்த போன் வாங்கி தரேன். இப்படி ஒரு போன் இருந்துச்சு, தெரியுங்களா? ஆமா, இந்த போனை வாங்கி கொடுத்தா வாங்கிக்குமா? இந்த போன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. சரி, என் பொண்ணு இப்படி சொல்றேன்னு சொல்லி, சரி இந்தாம இந்த போன் தரேன், போன் தானே கேட்டேன்னு சொல்லி இந்த போன் வாங்கி தரேன், வாங்கிக்குமா? வாங்க மாட்டாங்க. சரி, பட்டன் போன் வேணுங்கிறதுக்காக இந்த போன் கொடுக்குறேன், வாங்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு பொருளுக்கான யூஸ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுவோம்? பயன் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கான மதிப்பு. சேர்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது என்னது? உட்காருவதற்கு பயன்படுகிறது. அதற்கான மதிப்பு என்று ஒன்று உண்டு. ஃப்ரூட்ஸ், பழங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது சாப்பிடுவதற்கு பயன்படுகிறது. அதனால அது பயன் மதிப்பை கொண்டிருக்கிறது. அந்த பழம் கெட்டு போச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் பயன் மதிப்பு அந்த பழத்துக்கு இல்லை. புரியுதுங்களா? பயன்படுத்த முடிஞ்சா பொருள் இல்ல, கெட்டு போனாலும் பொருள் தான். ஆனா பயன்படுத்த முடிந்தால் அதற்கு பயன் மதிப்பு இருக்கிறது. பயன்படுத்த முடிந்தது என்றால் அதற்கு பயன் மதிப்பு இல்லை. ஆமா. ஒரு உதாரணத்துக்கு நான் என் செல்போனை கேட்கிறவங்களுக்கு பட்டன் போனையோ பழைய காலத்து போனையோ ரிங் போனையோ கொடுத்தா பயன்படுத்த முடியாது. செல்போனை தான் பயன்படுத்த. அப்ப செல்போனுக்கான பயன் மதிப்பு வேற, பட்டன் போனுக்கான பயன் மதிப்பு வேற, அந்த ரிங் பண்றதுக்கான பயன் மதிப்பு வேற. ஒரு பொருளுக்கும் பயன் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்? மனிதனுடைய தேவையை எது பூர்த்தி செய்கிறதோ அதுதான் பயன் மதிப்பை கொண்டிருக்கும். தேவைதான். நான் போன் கேக்குறீங்க, நான் பழைய போன் வாங்கி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப அதுக்கு பயன் மதிப்பு இல்லை இல்ல. இந்த பொருளுக்கான பயன் மதிப்பு வேற, செல்போனுக்கான பயன் மதிப்பு வேற, அதுக்கான பயன் மதிப்பு வேற. இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி ஒரு பொருளை கொடுத்துட்டு
பரிமாற்றம் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா? ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிட்டோம். வாங்கிட்டோம். எங்கிட்ட இருக்கிற செருப்பை கொடுத்துட்டு பானைய வாங்கிட்டோம். அப்போ என்ன ஆச்சு? என்கிட்ட இருக்கிற பானை உங்ககிட்ட இருக்கிற பானை கொடுத்துட்டு நீங்க என்ன வாங்கலாம்? சேர் வாங்கலாம். பானை கொடுத்துட்டு என்ன வாங்கலாம்? செருப்பு வாங்கலாம் இல்லைங்களா? இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு மதிப்பு இருக்கு. நான் சொல்றது வேல்யூ, பிரைஸ் இல்ல, வேல்யூ, மதிப்பு என்று ஒன்று உண்டு. இந்த இரண்டுக்கும் மூலப்பொருட்கள் உண்டு. இந்த இரண்டுக்கும் என்ன உண்டு? மூலப்பொருட்கள் உண்டு, சாதனங்கள், உற்பத்தி கருவிகள் உண்டு. அப்புறம் உழைப்பு. இங்க இரண்டு பொருள்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது நமக்கு பொதுவாக இருக்கிற காமனா இருக்கிறது என்னன்னா, மூலப்பொருட்கள் வேற வேற, உற்பத்தி கருவிகள் வேற வேற, ஆனால் உழைப்பு என்பதுதான் ஒன்று. உழைப்பு என்பது ஒண்ணுதான், மனிதன் செய்கிற உழைப்பு. இங்க பொது காரணியாக இருப்பது உழைப்பு. அப்போ ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பொருளை வாங்கும் பொழுது அதற்கு பேர் வந்து என்ன சொல்றோம்? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, இல்லாட்டி பரிமாற்றம் மதிப்பு, இல்லாட்டி பரிவர்த்தனை மதிப்பு என்று சொல்லுகின்றோம். சொல்லலாமா? கரெக்ட் தானுங்க? ரைட். அப்ப இரண்டு மதிப்புகளை பார்த்திருக்கிறோம். ஒன்னு பயன் மதிப்பு, இன்னொன்னு பரிவர்த்தனை மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, யூஸ் வேல்யூ, புரியுதுங்களா? ரைட். அப்போ ஒரு பொருளுக்கு எப்பொழுதும் இரண்டு மதிப்புகள் உண்டு. ஒன்று யூஸ் வேல்யூ, இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஆமா. நான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? கண்ணாடி போட்டிருக்கேன். என்னாச்சு? ஷேரிங் தடை விட்டுருச்சா? இப்ப தெரியுதுங்களா? என்ன தெரியுதா? தெரியுதுங்களா? ரைட். இப்போ நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த இடத்துல போன் வச்சிருக்கேன். கையில போன் இருக்கு. போனோட விலை 10,000 ரூபாய். கண்ணாடியோட விலை 5 ரூபாய். வெறும் 5 ரூபாய். உங்களுக்கு எது வேணும்? கண்ணாடி ஒருத்தருக்கு வேணும், போன் ஒருத்தருக்கு வேணும். கரெக்டா? கரெக்டா? வெரி குட், சூப்பர். கண்ணாடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன காரணம்னா, கண்ணாடி பயன்படுத்த முடியும். போன் வேணுங்கிறவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும், கண்ணாடி தேவையில்லை. அதனால அவங்களுக்கு போன் வேணும். அப்போ ஒரு பொருளை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இரண்டு மதிப்புகள் இருக்கிறது. அது விலை இல்ல, மதிப்பு. பயன் மதிப்பை பொறுத்து தான் நீங்க அந்த பொருளை வாங்குவீங்க, இல்லாட்டி வாங்க மாட்டீங்க. பயன் மதிப்பு இல்லைன்னா நீங்க அந்த பொருளை வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு வாங்கறதுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா வாங்க முடியாது, வாங்க மாட்டோம். கரெக்டுங்களா? புரியுதா? ரைட். இப்போ இங்க நம்ம பழைய வேலைக்கு வருவோம். இங்க இந்த சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? சுத்துறதா? இங்க பாருங்க, சட்டை. சட்டைக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? சட்டைக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? துணியா இருந்துச்சு. துணிக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? நூலா இருந்துச்சு. நூலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? பருத்தியா இருந்துச்சு. மேல இருக்கு பாருங்க. பருத்திக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? இல்ல, நூலுக்கு முன்னாடி பஞ்சா இருந்துச்சு. பஞ்சுக்கு முன்னாடி அது பருத்தியாக இருந்தது. சரிதானுங்களா? ரைட், சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? பானை கொடுத்துட்டு நாற்காலி வாங்கணும். பானை கொடுத்துட்டு செருப்பு வாங்கணும். இதுக்கு இரண்டுக்கும் ஒரே மதிப்பு தான் நம்ம சொன்னோம். உழைப்பு தான் எதை கொடுத்தது? மதிப்பை கொடுத்துச்சு. எதை கொடுத்துச்சு? மதிப்பை கொடுத்துச்சு. சரி, ரைட். இப்ப மறுபடியும் இங்க பாருங்க. இங்க
சாரி, ஒரே நிமிஷம். இங்க சட்டை இருந்துச்சு. சட்டைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? துணி துணியா இருக்கு. துணி துணி எப்படி சட்டையா மாறுச்சு? உழைப்பினால. உழைப்பினால. துணிக்கு முன்னாடி அங்க என்னவா இருந்துச்சு? நூல் நூல் எப்படி சட்டையா துணியா மாறுச்சு? உழைப்பு அதுவும் உழைப்பால. உழைப்பினால. நூலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? பருத்தி. பஞ்சு இருந்துச்சு. பஞ்சு எப்படி நூலா மாறுச்சு? உழைப்பினால. உழைப்பினால. பஞ்சுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? பருத்தியா பருத்தியா இருந்துச்சு. பருத்தி எப்படி பஞ்சா மாறுச்சு? உழைப்பினால. உழைப்பினால. பருத்தி எப்படி வந்துச்சு? அது உழைப்பினால. விவசாயம். எங்க இருந்து? விவசாயம் உழைப்பினால. விவசாயம் அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா? நிலம் அப்படிங்கிறது. நிலம் வந்து என்னது? அது பொருளா இயற்கை வளமா? இயற்கை வளம். இயற்கை வளம். அப்ப நிலம் என்பதற்கு இயற்கை வளம், அதற்கு மதிப்பு கிடையாது. உழைப்பு என்பதற்கு தான் மதிப்பு. நிலம் என்கிற இயற்கை வளத்தில் உழைப்பு என்கின்ற மதிப்பை போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். பருத்தி என்கிற பொருள் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான். இயற்கை வளத்துல வந்து ஒண்ணுன்னா போடலாம். இப்ப என்னன்னா என்னது? துணி என்னவா மாறுச்சு? எப்படி மாறுச்சு? துணி என்பது சட்டையாக மாறுகிற ஒரு பொருளுக்கு மதிப்பை கொடுக்கிறது உழைப்பு. புரியுதுங்களா? புரியுது. நூலு துணியாக மாறுச்சு. துணி என்கின்ற மதிப்பை கொடுத்தது எது? உழைப்பு. நூல் என்கின்ற மதிப்பு எப்ப வந்துச்சு? பஞ்சிலிருந்து நூலாக மாறி நூல் என்கின்ற மதிப்பை பெறுகிறது. அப்ப நூல் என்கின்ற மதிப்பை பெறுவதற்கு காரணமானது என்னது? உழைப்பு தான் மதிப்பை தோற்றுவிக்கின்றது. இங்க பருத்தி என்பது பஞ்சாக மாறுச்சு. எப்படி மாறுச்சு? உழைப்பினால மாறினதுனால என்ன கிடைச்சு? அதற்கு ஒரு மதிப்பு கிடைச்சிச்சு. மதிப்பு கிடைச்சிச்சு. இப்ப அதேதான் இங்க. இயற்கை வளம் என்ன? இயற்கை வளம் இயற்கை வளம், உழைப்பு. நமக்கு என்ன கிடைக்கும்? பருத்தி கிடைச்சது. பொருட்கள். புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்ப சொல்லலாமா? ஏரோ மார்க் வந்திருக்கு பாருங்க. ஏரோ மார்க் எதுல இருந்து எதுக்கு போயிருக்கு? பருத்தியிலிருந்து பஞ்சுக்கு போயிருக்கு. எப்படி மாறுச்சு? உழைப்பினால. இப்போ பஞ்சு என்னவா மாறி இருக்கு? பஞ்சிலிருந்து நூலுக்கு எப்படி மாறுச்சு? உழைப்பினால. உழைப்பு என்கின்ற மதிப்பை கொடுத்ததுனால மதிப்பு மாறிச்சு. இப்போ உழைப்பினால. அப்ப உழைப்பு என்பதுதான் எதை கொடுக்கிறது? பொருளுக்கான மதிப்பை கொடுக்கின்றது. ஆமாங்க. இது என்னங்க? அது கோல்டு கலர் நகை. ஆமாங்க. இப்ப என்னோட சட்டையினோட விலை 2000 ரூபாய். ஆனா தங்கத்தோட விலை 10,000 ரூபாய். தங்கத்துக்கு மதிப்பு அதிகமா கம்மியா? ஏன் அதிகம்? உருவாக்க முடியாது. பொருட்களை நம்ம உருவாக்கலாம். ஆனா தங்கத்தை நம்ம மனிதனால உருவாக்க முடியாது. அது பூமியில இருக்க வளம். ஓகே, இயற்கை வளம். சரி, வேற ஏதாவதுங்க? தங்கத்துக்கு அதிக டிமாண்ட் இருக்கு. அதிக டிமாண்ட் இருக்கு. அதனால விலை ஜாஸ்திங்களா? ஆமாங்க தோழர். ஏரோப்ளேன் இருக்குங்க. ஏரோப்ளேனுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா? எப்படிங்க? யாரும் கவர்மெண்ட் தான் வாங்கும். அது ஒண்ணா 5 10 வாங்கும். ஒரு கவர்மெண்ட்டும். பிரைவேட் தான் வச்சிருக்காங்க தோழர். ஏரோப்ளேனுக்கு டிமாண்ட் கம்மி. ஏன்னா வாங்குற ஆட்கள் குறைவு. ஆனா அதுக்கு விலை ஜாஸ்தி. ஏன்? அப்படி இல்லைங்க. ஒரு பொருளுக்கான மதிப்பை உருவாக்குவது உழைப்பு. சட்டை என்கிற ஒரு பொருளை செய்வதற்கு 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் தங்கம் என்கின்ற ஒரு பொருளை செய்வதற்கு 2 நாட்களுக்கு மேல தேவைப்படும்.
உழைப்பு தான் அந்த பொருளுக்கான மதிப்பை உருவாக்குகிறது. இன்னும் கிளியரா புரியணும்னா, சிக்கன் கறி வாங்க போறோம். சிக்கன் விலை கம்மியா, ஆட்டுக்கறி கம்மியா? கம்மி. ஏன் சிக்கன் கம்மி? ஏன்னா அது உற்பத்தி நிறைய இருக்குல்ல, அதனால அது கம்மியா இருக்கு. கோழி உற்பத்தி நிறைய சீக்கிரத்துல வந்துடும் தோழர். இல்ல, அதான் கோழிக்கான உழைப்பு குறைவு 90 நாட்கள். ஆனால் ஆட்டை வளர்ப்பதற்கான உழைப்பு நேரம் அதிகம். 3 மாசம் 1 வருஷத்துக்கு மேல ஆகும். அதனாலதான் ஆட்டுக்கறி விலை ஜாஸ்தி. எது? கோழிக்கறி எல்லா பொருளுடைய மதிப்பும் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா உழைப்பு நேரத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. தங்கம் என்கின்ற ஒரு பொருளை செய்வதற்கு முதல்ல குகையில உள்ள போய் தங்க சுரங்கத்துல இருந்து மண்ணா எடுக்கணும். மண்ணை எடுத்தோம்னா நம்ம கோலார் தங்க வயல்னு சொல்றோம் இந்தியால. அங்க தங்கம் இப்ப எடுக்கிறது இல்ல. ஆனா தங்கம் இருக்கு. ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, மத்த பக்கங்கள்ல இருந்து 1 டன் மண் எடுத்தா அதுல 1 பவுனாவது கிடைக்கும். ஆனா இங்க 1 டன் மண் எடுத்தா 1 கிராமும் கூட கிடைக்கிறது இல்ல. அவ்வளவு பியூரிபிகேஷன், நிறைய பியூரிபிகேஷன் பண்ணி தான் தங்கம் என்கிற பொருள் கிடைக்கும். இப்ப அதற்கான உழைப்பு நேரத்தை மனிதனுடைய உழைப்பு அதிகமா தேவைப்படுது. ஒரு பொருளினுடைய மதிப்பை உருவாக்குவதற்கு உழைப்பு எவ்வளவு அதிக தேவைப்படுகிறதோ அதை வைத்துத்தான் அந்த பொருளுக்கான மதிப்பை உருவாக்கும். வேல்யூ வச்சுதான் பிரைஸ் நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட்டுங்க. இப்ப இது என்னன்னு சொல்லுங்க. சைடுல லெஃப்ட்ல உருளைக்கிழங்கு என்ன பண்ணிருக்காங்க? உருளைக்கிழங்கு புடுங்கி எடுத்திருக்கிறார். பெரிய புடுங்கி அவரு உருளைக்கிழங்கு புடுங்கிட்டாரு. சரி, உருளைக்கிழங்கு புடுங்கிட்டாருன்னு வச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு யாருக்குங்க சொந்தம்? அந்த உருளைக்கிழங்கு புடுங்கினவருக்கு தானே சொந்தம். ரைட். இவங்க என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் யாருக்குங்க சொந்தம்? மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் சொந்தம். மீன் பிடிக்கிறதுக்கான உழைப்பை போட்டவங்களுக்கு தான் சொந்தம். கரெக்ட்டுங்களா? ரைட். இவர் என்ன பண்றாரு? பூ பறிக்கிறார். பூ பறிச்சா பூவை யாருக்கு சொந்தம்? பூ பறிக்கிறவங்க. பூ பறிச்சவங்களுக்கு தான் சொந்தம். யார் உழைப்பை போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். அப்போ இயற்கை வளம், உழைப்பு, பொருட்கள், அதாவது இயற்கை வளத்துக்கு மதிப்பு இல்ல, இது எல்லாத்துக்கும் பொதுவானது. உழைப்புக்கு மதிப்பு இருக்கு. அதனால பொருட்களை எப்போ அந்த பொருள் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வருதோ, எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பேர் கமாடிட்டி அப்படின்னு சொல்றோம். பண்ட மாற்று முறை அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்திக்கொள்ளுது. பொருட்கள் என்பதுக்கு இன்னொரு பேர்ல கமாடிட்டி, பண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பேரை சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகும். சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க வேற சரக்கு நினைச்ச கூடாது. அப்போ ஒரு பொருளுக்கு மதிப்பை உருவாக்கும் போது அதுக்கு பேர் என்ன? கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு? பண்டம் மாற்று முறை. என்கிட்ட செருப்பு இருந்துச்சு, இன்னொருத்தர்கிட்ட சட்டை இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? என்னோட செருப்பு கொடுத்துட்டு சட்டைய வாங்கிட்டேன். அப்படி நம்ம மாத்திக்கும் போது அங்க பொது காரணியாக இருப்பது உழைப்பு. சரிங்களா? சரிதானா? ரைட். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 4 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சதாசிவன் தோழர் இருக்கிறாரு, சதீஷ் கார்கி இருக்கிறாரு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க பேர் என்னங்க? கார்த்தி. ஓகே. ஐயோ, 2 பேர் ஒரே மாதிரி. சதீஷ்னு வச்சுக்கோங்க. சதாசிவம், சதீஷ், கார்த்தி 3 பேர் இருக்கோம். நான் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யறவன் அப்படின்னா செருப்பு செய்யறவன். சதாசிவன் என்ன செய்யறாரு அப்படின்னா பானை செய்யறார். சதீஷ் தோழர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் சேர் செய்யறார். கார்த்தி என்ன செய்யறார் அப்படின்னா அவர் விவசாயம் செய்கிறார். சரிங்களா? சரி. இப்போ எனக்கு நான் செருப்பு செய்யற எனக்கு பானை வேணும். நான் யாருகிட்ட போய் பானை வாங்கணும்? சதாசிவன் தோழர்கிட்ட போறேன்.
சதாசிவன் தோழர்கிட்ட போய், தோழர் நீங்க வந்து எனக்கு பானை குடுங்க, இந்தாங்க செருப்பு வச்சுக்கங்கன்னு சொல்றேன். சதாசிவன் தோழர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ வந்து போன மாசம் குடுத்த செருப்பு இன்னும் அப்படியே இருக்கு. எனக்கு இப்ப செருப்பு வேண்டாம். அதுக்கு பதிலா எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு உட்கார்ந்து செஞ்சு கீழ உட்கார்ந்து செஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்குது. அதனால எனக்கு ஒரு சேர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு செருப்பு வாங்கிட்டு அவர் பானை குடுப்பாரா? குடுக்க மாட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணணும் அவருக்கு? சேர் குடுத்தா தான் பானை கிடைக்கும். சரிங்களா? நான் யார்கிட்ட போணும்? சதீஷ் கிட்ட போணும். சேர் வாங்குறதுக்காக சதீஷ் கிட்ட போணும். சதீஷ் கிட்ட போயிட்டு இந்த செருப்பு வச்சுக்கிட்டு, சதீஷ் இந்த செருப்பு வச்சுட்டு எனக்கு பானை குடுன்னு கேக்குறேன். சதீஷ் என்னங்கிறாரு, நீங்க போன மாசம் கொடுத்த செருப்பே இருக்கு. நான் அதிகமா வெளியில போல, தேயல. எனக்கு இப்ப வந்து எந்த பொருளும் தேவையில்ல. ஆனா எனக்கு வந்து அரிசி தான் வேணும். சாப்பாடு கம்மி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அரிசி தான் வேணும். அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து செருப்பு கொடுத்தா சதீஷ்காரிக்கு இது கொடுப்பாரா? தர மாட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? கார்த்தி கிட்ட வரணும். இப்ப கார்த்தி கிட்ட வந்து நான் என்ன பண்றேன்? செருப்பு வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அரிசி குடு கார்த்தி அப்படின்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அவர் பாவமே சொல்லி கொடுத்துட்றாரு. இந்த அரிசி வாங்கிட்டு போய் நான் யாருக்கு கொடுக்கணும்? சதீஷுக்கு கொடுத்து அவர்கிட்ட இருந்து நான் எதை வாங்கணும்? சேர் வாங்கணும். சூப்பர். அந்த சேரை எடுத்துட்டு போய் யாருகிட்ட கொடுக்கணும்? சதாசிவன் தோழர்கிட்ட கொடுக்கணும். அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? பானை கொடுப்பாரு. ஒரு பானை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க. இந்த பண்டமாற்று முறை என்பது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்படிதான். ஒரு பொருளை வாங்குவதற்கு நாம என்ன பண்ணல? ரொம்ப சுத்தி அலைய வேண்டியதா இருக்கு. அதனால கமாடிட்டி டு கமாடிட்டி என்று சொல்லுகிற பண்டமாற்று முறை என்பது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த இடத்துக்கு பொது காரணியாக பணம் என்பது ஒன்று வந்துச்சு. இப்ப அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது எல்லாமே நம்மளுடைய மதிப்பு எல்லாமே விலையால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்மளுடைய உழைப்பு பணத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. மதிப்பு என்பது உழைப்பு, உழைப்பு என்பது எதால் தீர்மானிக்கப்படுகிறது? பணத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப என்னுடைய செருப்பு ரூ. 1000 அப்படின்னா ரூ. 1000 யார் வச்சிருக்காங்களோ கொடுத்து என் செருப்பு வாங்கிக்கலாம். அதே ரூ. 500 கொண்டு போய் பானை வாங்கிக்கலாம். ரூ. 200 கொண்டு போய் அரிசி வாங்கிக்கலாம். ரூ. 2000 கொண்டு போய் நாற்காலி வாங்கிக்கலாம். இப்ப எல்லாவற்றுக்கும் பொது காரணியாக பணம் என்பது உள்ள வருது. சரிங்களா? அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கமாடிட்டி மணி கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அது ரொம்ப இதா போயிடும். அதை விட்டுருவோம். பணம் என்பது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் புதுசா வருது. விற்பனை, கொள்முதல், விலை, ஏதாவது செல்லிங், பையிங், பர்ச்சேஸ், கமாடிட்டி, சரக்கு அப்படிங்கிற பேரெல்லாம் புதுசா வருது பணம் என்பது. ரைட்டுங்களா? இப்ப இந்த ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மூலதனம் அப்படிங்கிற புத்தகத்துல மார்க்ஸ் வந்து டைரக்டா அங்க போய் அவங்க இந்த புலையார் சொல்லி எல்லாம் ஒன்னும் போடல. அதை பத்தி எழுதல, இதை பத்தி எழுதல, எதை பத்தியும் எழுத கிடையாது. அவருடைய முதல் பாடம் கமாடிட்டி, பணமும் சரக்கும். கமாடிட்டி அப்படிங்கறதெல்லாம் அவர் ஆரம்பிக்கிறார். ஏன் கமாடிட்டியில ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. இத்தனை உலகத்துல என்னென்னவோ இருக்கு. ஏன் வந்து மார்க்ஸ் கமாடிட்டியில ஆரம்பிக்கணும்? ஒரு மூலதனம்ங்கிற புத்தகம், அவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. ஏன் கமாடிட்டியில ஆரம்பிக்கணும் அப்படின்னு மேல இருக்கிற மார்க்சிய அறிஞர்கள் நிறைய பேரு வெளிநாட்டுக்காரங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல டேவிட் ஹார்வி அப்படிங்கிறவரு ஆராய்ச்சி பண்ணதுல அவர் கண்டுபிடித்தது இதுதான். சரக்குகளிலிருந்து துவங்குவது சரக்குகளிலிருந்து துவங்குவது மிகவும் உதவிகரமானதாகவே இருக்கும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அவற்றுடன் அன்றாட தொடர்பு அவை குறித்து அனுபவமும் இருக்கும். நாம் திரும்பும் இடமெல்லாம் அவற்றால் குழப்பப்பட்டிருக்கிறோம். அவற்றை வாங்குவதற்காக கடைகளுக்கு செல்கிறோம். அவற்றை பார்க்கிறோம். அவற்றில் நாம் விரும்புபவை வேண்டாம் என்று ஒதுக்குபவையும் உண்டு. முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைக்குள் சரக்கு வடிவமானது அனைத்து இடங்களிலும் காணப்படும் ஒன்றாக உள்ளது. வருத்த இன மாநில சமய
தேசிய பாலியல் விருப்பம் போன்ற எத்தகைய வேறுபாடுமின்றி அனைவருக்கும் அறிமுகமான அனைவருக்கும் பொதுவான காரணியாக உள்ள ஒன்றை மார்க்ஸ் தேர்ந்தெடுத்துள்ளார். அன்றாடம் சரக்குகளைப் பற்றி அறிகிறோம். மேலும் அவை நாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவையாக இருக்கின்றன. நாம் வாழ வேண்டுமானால் அவற்றை விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது. அவ்வளவுதான். சரக்கு என்கிற கமாடிட்டி என்கிற பண்டத்துக்கு வர்க்க, இன, பாலின, சமயம், தேசியம், பாலியல் விருப்பம் போன்ற எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் சரக்குகளால் பண்டம் மாற்றும் முறையான பண்டத்தால் கமாடிட்டியால் சூழப்பட்டிருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிறது அத்தனையும் பொருட்கள், கமாடிட்டி. நீங்க எதை வேணாலும் பாருங்க, கண்ணை மூடி முழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே கமாடிட்டி தான். இருக்குங்களா இல்லைங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே கமாடிட்டி தான். கமாடிட்டி இல்லாம மனிதனால் வாழவே முடியாது. அதான் மார்க்ஸ் சொன்னார். நாம் வாழ வேண்டுமானால் அவற்றை விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது. பொருளாதார உற்பத்தி யாருடைய முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைக்குள் சரக்கை வாங்க வேண்டும். ஆனா வாங்காம வாழ முடியாது. ஆனா நாம் வாழ வேணும்னா அதை விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது. நம்மளுக்கு வேணும் வேண்டாங்கிறத தாண்டி நம்ம எத்தனையோ பொருளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்லாம் பேசியிருப்பீங்க முதல்ல. ஆனா ஒரு வழக்கமா ஒரு சொல் இருக்கும். கடவுள் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னா கோயிலுக்குள்ள கொஞ்சம் பேர்த்த உள்ள விட மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, கடவுள் தூண்ல இருக்கிற துரும்புல இருக்கிற இங்கே நின்று கும்பிட்டு போப்பா அப்படிம்பாங்க. அது ஒரு ஞாபகம் இருக்குங்களா? அது துரும்புலையும் இருக்கிறார் அப்படி. அது என்னன்னா கடவுள் இல்ல, அது உழைப்பு. தூணில் இருப்பதும் உழைப்பு தான், தூணை துரும்பாக்குவதும் உழைப்பு தான். அப்போ பொருட்களில் இருப்பது, எல்லா பொருட்களிலும் இருப்பது உழைப்பு. உழைப்பினால்தான் கமாடிட்டி உருவாக்கப்படுகிறது, மதிப்பு கிடைக்கிறது. ஆனால் அதை நாம் வாங்க வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவற்றை விலைக்கு வாங்க வேண்டும் அப்படிங்கறத டேவிட் ஹார்வி சொல்றார். அதனாலதான் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் பொதுவான காரணியாக இருக்கிற கமாடிட்டியை வச்சு துவங்குறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசியல் பொருளாதாரம்னா என்ன? அரசியல் பொருளாதாரம் என்பது அதன் விரிவான பொருளில் மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை சாதனங்களின் உற்பத்தியும் பரிவர்த்தனையும் ஆளுகை செய்யும் விதிகளின் விஞ்ஞானம் ஆகும். விஞ்ஞானம், அதை ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம வேற ஏதாவது நினைச்சுக்கிறோம், அதுக்காக வேற ஒண்ணு இல்லை. இப்ப எல்லாமே எதை தீர்மானிக்கிறது அப்படின்னா உற்பத்தி முறையை வைத்துத்தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த உற்பத்தி முறையில எப்படியெல்லாம் உற்பத்தி முறை இருந்துச்சு அப்படிங்கிறத மார்க்ஸ் சொல்றார். எப்படியான உற்பத்தி முறை இருந்துச்சுன்னா புராதன கூட்டுவாழ் சமூகம், அதாவது புராதன பொது உடைமை சமூகம், பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு ஒரு உற்பத்தி முறை இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு பேரு புராதன கூட்டுவாழ் சமூகம் என்று சொல்லுகிறோம். உற்பத்தி முறையை வச்சுதான் ஒரு சமூக அமைப்பையே சொல்றாங்க. இப்ப அடிமை உடைமை உற்பத்தி முறை, நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை, முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற உற்பத்தி முறை சொல்றார் மார்க்ஸ். அதற்கு அடுத்து என்ன உற்பத்தி முறையாக மாறுமாமா? கம்யூனிச உற்பத்தி முறை என்று ஒரு கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. மாறுவதற்கு நம்ம சும்மா இருக்க கூடாது. சும்மா இருந்த கனவு காண்றதா மாறாது, வேலை செய்யணும். ஆமா, சரி. புராதன பொது உடைமை உற்பத்தி முறை அப்படிங்கிறது மனுஷன் குரங்குல இருந்து மாறுனது. அதை 2-3 விதமா தமிழ்ல சொல்லுவாங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இங்க என்னன்னா, இங்க அந்த புராதன பொது உடைமை உற்பத்தி முறையில அவன் மனிதனா சாப்பிட்டு இருந்தவன் என்னன்னா பழங்களை சாப்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வில் அம்பெல்லாம் கண்டுபிடிச்சான். இந்த வில் அம்பெல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? உற்பத்தி கருவிகள், உற்பத்தி பொருட்கள் சொல்லலாம். உற்பத்தி கருவிகள். ஆமா, அந்த வேட்டையாடி தான் அவனை சம்பாரிச்சு சாப்பிட முடியும் இல்லைங்களா? ஆமா, அதனால உற்பத்தி கருவி அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா?
சரி, இங்க என்ன நடக்குதுன்னா, அவன் வேட்டையாடுறான். வேட்டையாடி அதாவது ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல தேவைப்படுறது என்னன்னா, மனிதன் வந்து கூட்டாக வாழ்கின்றான். அவன் கூட்டா வாழ்ந்தா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். தனித்தனியா இருந்தான்னா அவனால உயிரோட இருக்க முடியாது. காரணம் அவனோட பலம் வாய்ந்த விலங்குகள் அவனை கொன்றும். அதற்காக அவன் வந்து அங்க திருமண முறை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நெறைய குழந்தைகள பெத்துக்க வேண்டியிருக்கு. அவன் வேட்டைக்கு போம்போதும் கூட்டா தான் போகணும். ஒரு சிங்கத்தை வேட்டையாடுவதாக இருக்கட்டும், ஒரு யானை வேட்டையாடுவதா இருக்கட்டும், ஒரு 50 பேர், 100 பேர் போவாங்க. ஒரு 100 பேர் போனாங்கன்னா, ஒரு 20 பேர், 30 பேர் செத்து போயிருவாங்க. இல்ல ஒரு 10 பேர் செத்து போயிருவாங்க. கொஞ்சம் பேர் தான் திரும்பி வருவாங்க. அந்த கொண்டு வர்ற வேட்டையாடி கொண்டு வர்ற பொருள உணவு வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்குவாங்க. எல்லாருக்கும் சமமா பங்கீடு நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, இந்த வேட்டையாடி, வேட்டையாடி ரொம்ப வருஷம் லட்சக்கணக்கான வருஷங்கள வந்து அவன் வேட்டை சமூகத்துல தான் இருந்தான். அந்த சமூகத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த வேட்டையாடும்போது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மிருகமெல்லாம் பழகுச்சு. அதுல குதிரை, ஆடு, மாடு, நாய் இது போன்ற விலங்குகள்லாம் பழகுச்சு. அதுல அதிகமா மாடு என்கிற பொருள் வந்து பால் தருது. மாடு, எருமை எல்லாம். குதிரை அதெல்லாம் இருந்துச்சு. இதுகள் எல்லாத்தையும் கால்நடை அப்படின்னு சொன்னா, இந்த கால்நடைங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப அதை பராமரிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு ஆட்கள் தேவைப்படுறவங்களா இருக்கிறான். ஏன்னா ரொம்ப நாள் வேட்டையாட, வேட்டையாட கால்நடைகள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப கால்நடைகளை பராமரிப்பதற்கு தனியாக ஒரு ஆட்களும், வேட்டையாடுவதற்கான தனியாக ஒரு ஆட்களுமாக இந்த சமூகம் முதலில் ஒரு உழைப்பு பிரிவினையை உருவாக்கியது. அதுதான் முதல் பெரிய சமூக உழைப்பு பிரிவினை என்பது கால்நடை அப்படிங்கிறது வேட்டை சமூகத்தில் ஒரு வேட்டையாடுவது ஒரு சமூக உழைப்பு பிரிவினையாகவும், கால்நடை வளர்ப்பது ஒரு சமூக உழைப்பு பிரிவினையாகவும் 2ஆக பிரிந்தது. இந்த பிரிவு எதனால் நடந்துச்சு என்ன ஏதுங்கிறது வரலாற்று பொருள்முலத்துல அது அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு டைம். அதுக்கப்புறம் அது என்ன சமூகமா மாறுச்சுன்னா, ஆண்டான் அடிமை சமூகமாக மாறுச்சு. இந்த ஆண்டான் அடிமை சமூகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னன்னா, அடிமைகள். இந்த அடிமைகள பத்தி அரிஸ்டாட்டில் ஒண்ணு சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னா, அது வந்து ஒரு பேசும் கருவி அப்படின்னு சொல்லுவாரு. அடிமைகள் என்பதே ஒரு பேசும் கருவி அப்படிங்கிறது. ஆமா. அப்படிதான் அரிஸ்டாட்டில். ஏன்னா அரிஸ்டாட்டில் இருந்த காலம் அடிமை சமூகம். சரி. இந்த ஆண்டான் அடிமையுடைய முக்கிய நோக்கம், ஆண்டான் அடிமை சமூகம், ஆண்டான் அடிமை உற்பத்தி முறையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அடிமைகள் எல்லாம் எஜமானனுக்காக மட்டுமே உயிர் வாழ்ந்தார்கள். வேற யாருக்காகவும் உயிர் வாழல. எஜமான் நல்லா இருக்கணும், அதுக்காக உயிர் வாழ்ந்தான். இவன் போய் எல்லா பக்கம் வேலை செய்வான். வேலை செய்யறது எல்லாமே எஜமானனுக்காக. எஜமானனா பார்த்து இவன் சாப்பாட்டுக்காக ஏதாவது கொஞ்சம் குடுப்பான். இதுல 50 அடிமை வச்சிருக்கிறவன் ஒரு மாதிரியான 50 அடிமை வச்சிருக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். 100 அடிமை வச்சிருக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். 50 அடிமை வச்சிருக்கிறவன் ஒரு எஜமானன். 100 அடிமை வச்சிருக்கிறவன் அவனோட பெரிய எஜமானன். அதுக்கு மேல வச்சிருக்கிறவன் அதோட பெரிய எஜமானன். இப்படி அடிமைகளை யார் அதிகமா வச்சிருக்கிறாங்களோ, அவர்கள் தான் பெரிய பெரிய எஜமானர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் பிற்காலத்தில் அரசர்களாக மாறினார்கள். இப்ப இங்க இந்த அரசாங்கம், அரசர்கள், பேரரசுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அடிமை சமூகத்துல இருந்துச்சு. இப்ப அடிமை என்பவனுடைய முக்கிய நோக்கம் என்றால் அவனுக்கென்று எதுவுமே கிடையாது. அவன் வந்து சாப்பிடணும் அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பாட்டுக்கு கொடுத்துருவாங்க எஜமானர். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு 100 அடிமை இருக்கிறான்னு வச்சுக்கோ. சரிங்களா? ஒரு 100 அடிமை இருக்கிறான். அவனுக்கு வந்து இப்ப ஒரு எஜமானன் வந்து ஒரு 1000 ஏக்கர் வச்சிருக்கிறான். 1000 ஏக்கர்ல இந்த அடிமைகள் எல்லாம் வேலை செய்யறாங்க. 100 அடிமைகள் வேலை செய்யறாங்க. ரெட் கலர்ல இருக்கிறது பூரா அடிமைகள் வேலை செய்யற இடம். 1000 ஏக்கர். இந்த 1000 ஏக்கர்ல நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா அரிசி உற்பத்தி செய்யறான்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு. இந்த 100 அடிமைகள் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி விதை நெல் அப்படின்னு தேவைப்படுது நம்மளுக்கு. இப்ப விதை நெல்லுக்கு எவ்வளவு வேணும்னா ஒரு 50 ஏக்கரால விளையறத அடுத்தது விதை நெல் போடணுங்கிறதுக்காக நெல் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 100 அடிமைகள் சாப்பிட்றதுக்கு வெறும் சாப்பாடு தானே போடுறோம். 100 அடிமைகள் சாப்பிட்றதுக்காக அவனுக்கு ஒரு 150 ஏக்கரால விளையறத என்ன பண்றோம்? உணவா யார் கொடுக்குறான்? எஜமானன் கொடுக்குறான். யார் உழைக்கிறான்? அடிமைகள் உழைக்கிறான். சரி. இந்த அடிமைகள் அவர்களுக்கு தேவையான உழைப்பை 150 ஏக்கரால செஞ்சா போதும். மிச்சம் இருக்கிற ரெட் கலர்ல இருக்கிற ஏக்கரா எத்தனை ஏக்கரா? 800 ஏக்கர். 800 ஏக்கர். இந்த 800 ஏக்கரால அடிமைகள் வேலை செய்திருக்கிறார்கள், உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த உழைப்பு அடிமைகளுக்கு தேவையான 150 ஏக்கராவில் செலுத்தின உழைப்பை விட என்ன உழைப்பு?
மிதமிஞ்சிய உழைப்பு, உபரி உழைப்பு சொல்லுங்களா? அதிகமா உழைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையை தாண்டி அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். இந்த உழைப்பை யார் எடுத்துக்குவான்? முதலாளிகள். எஜமானன். அடிமை சமூகத்துல இருக்கிற எஜமானன். ஏன்னா 800 ஏக்கரால விளையிற பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எஜமானன் சொல்லலாம். அப்போ அடிமைகளுடைய உபரி உழைப்பு, மிதமிஞ்சிய உழைப்பு எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிட்டா? எஜமானன் எடுத்துக்கலாம். எஜமானன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு பெரிய வேலை இருக்கு. இவங்க அடிமைங்க என்ன வேலை செஞ்சாங்க? அவனோட பெரிய வேலை என்ன தெரியுங்களா? எஜமானன் பெரிய வேலை இருக்கு. நாய் வச்சுக்கிறது, புதுசு புதுசா மாடு வச்சுக்கிறது, ரேக்லா ரேஸ் ஓட்டுறது, மாட்டு சண்டை விடுறது, நாய் சண்டை விடுறது, பெருசு பெருசா கட்டடம் கட்டி வச்சுக்கிறது அவருடைய பொழுதுபோக்கு. இதெல்லாம் பொழுதுபோக்குல அவருடைய வேலையே அதுதான். ஏன்னா கொழுத்து மத்தனுடைய உழைப்பில் கொழுத்து திரிகிற எஜமானர்கள் செய்த வேலைகள் இதெல்லாம். இங்க என்ன ஆச்சுன்னா இப்படி செஞ்ச எஜமானர்கள் எல்லாம் குட்டி குட்டி எஜமானர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கிறாங்க. கிளப்பை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அடிமைகளை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப எந்த அடிமை எதிர்த்து கேள்வி கேட்கிறானோ அவனை மத்த எல்லா அடிமைகளும் முன்னாடி நிக்க வச்சு சுட்டு தள்ளுவான், இல்லாட்டி கொண்டு போடுவான். அப்பதான் அடுத்த அடிமை வந்து எதிர்த்து பேச மாட்டான். ஆமா, பேசுறதுக்கு பயந்துக்குவான். காரணம் என்னன்னா அடிமையினால தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கவும் முடியாது. அவன் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவனுக்கு தூங்குற நேரமே குறைவு. அவன் முதலாளிக்காக தான் வேலை செய்யணும், எஜமானுக்காக தான் வேலை செய்யணும். அப்ப அந்த அடிமை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அவனால வேலையே செய்ய முடியறது இல்ல. செய்ய முடியாம இருக்கிறதுனால அவன் என்ன ஆகுதுன்னா எஜமானனை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வர்றான். அப்ப இங்க 2 வர்க்கங்களாக பிரிகிறது. ஒன்று அடிமை வர்க்கம், இன்னொன்று எஜமானன் என்கிற வர்க்கம். ஒன்று சுரண்டுகிற வர்க்கம், இன்னொன்று சுரண்டப்படுகிற வர்க்கம் என்று முதலாக அடிமை சமூகத்தில் 2 வர்க்கங்கள் பிரிகின்றது. இந்த 2 வர்க்கமா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடிமைகள் என்ன பண்றான்? விவசாயம் பண்றான், ஃபைட் பண்றான். ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அடிமையில 2-3 பேர் இந்த அடிமை எஜமானன் கிட்ட தப்பிச்சு போக பார்ப்பான். தப்பிச்சு போகும்போது அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? அவனை புடிச்சு கொல்லுவாரு. இப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையாகுது. அடிமைகளுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கறதுக்காக ஒரு ஃபைட் நடக்குது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஸ்பார்டகஸ் என்கிறவங்க எல்லாம் உருவாகுறாங்க. அப்ப இந்த ஃபைட்ல உற்பத்தி சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறமா பார்ப்போம் இன்னொரு டைம். இந்த உற்பத்தி முறை மாறுது. என்ன உற்பத்தி முறையா மாறுதுன்னா விவசாயம், கைத்தொழில் எல்லாம் வருது. விவசாயம், கைத்தொழில் எல்லாம் வரும்போது இந்த விவசாயம், கைத்தொழிலும் அதிகமா வந்து மறுபடியும் இன்னொரு உழைப்பு பிரிவினை உருவாகுது. 2வது உழைப்பு பிரிவினை என்று சொல்கிறார் மார்க்ஸ். இந்த உழைப்பு பிரிவினை உருவாகும் பொழுது நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை என்பது உருவாகின்றது. இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையில 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 வர்க்கங்கள். ஒன்று பண்ணையார் என்கிற, இன்னொன்னு பண்ணை அடிமை என்கிற 2 வர்க்கம். இந்த அடிமை முன்னாடி இருந்த அடிமையை விட இந்த அடிமை கொஞ்சம் பெட்டர். எப்படின்னா முன்னாடி இருந்த அடிமைக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா இந்த அடிமைக்கு கொஞ்சம் கொடுக்குது. அந்த ஏன்னா அந்த அடிமையை வந்து அவனால இருக்க முடியாது, அப்படியே இருக்க முடியல. அதனால இந்த அடிமைக்கு கொஞ்சம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா அவன் 2 மாடு வச்சுக்கலாம், ஒரு வண்டி வச்சுக்கலாம், மம்முட்டி வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு அந்த இடத்துல குடிசை போட்டு அவன் வீடு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அடிமை உடைமை சமூகத்துல எல்லாத்தையும் எஜமானன் எடுத்துக்குவான். கொஞ்சமா பார்த்து சாப்பாட்டுக்கு அளவு அடிமைக்கு கொடுத்தான். இப்பவும் அதைத்தான் செய்யறான். ஆனா கொஞ்சம் மாத்தி செய்வான். எப்படின்னா அவன் இருக்கிற 100 ஏக்கரால இதே அடிமைகள் வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டு நீ ஒரு 100 மூட்டை வச்சுக்க, மிச்சதெல்லாம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேச்சு மாத்திட்டு வாடகை, குத்தகை அப்படின்லாம் சொல்லி நிறைய அங்க சம்பாதிச்சாங்க. இப்ப நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை என்பது வந்துச்சு. இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையினுடைய கதாநாயகன் தான் இவரு. யாருன்னு தெரியுங்களா? ஆமா. சரி, இங்க என்ன ஆகுதுன்னா இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையில வியாபாரம் அப்படின்னா வாணிபம், பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையில தான் நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய புரட்சி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா நீர்த்தேக்கங்கள், அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. காரணம் என்னன்னா அங்க விவசாயம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. விவசாய உற்பத்தி முறை அதிகமாக இருந்துச்சு. அங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதுலதான் அணைக்கட்டுகள் கட்டினார்கள். அந்த அணைக்கட்டுகளை கட்டுவதற்காக அடிமைகளை உருவாக்கினார்கள்.
அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகள் கடைசியா பிரிட்டிஷ்காரன் பீரியட் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இப்போ மூன்றாவது ஒரு சமூக உழைப்பு பிரிவினை உருவாகிறது. அங்க வியாபாரிகள் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. இப்ப இங்கே என்னாச்சுன்னா அந்த உழைப்பு பிரிவினையினால அந்த சமூகம் மாற்றப்படுகிறது. அந்த சமூகம் என்ன சமூகமாக மாறுகிறது? முதலாளித்துவ சமூகமாக மாறுகிறது. அப்ப இந்த முதலாளித்துவ சமூகத்தின் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்னங்க? சுரண்டல். சூப்பரா சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு அதுக்கு சுரண்டலுக்கு பேரு தான் லாபம். மார்க்ஸ் கிட்ட லாபம்னா என்னன்னு கேட்டா சுரண்டல் அப்படின்னு சொல்லுவாரு. கார்த்தி மார்க்ஸோட பாஷையில சுரண்டல் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அப்ப முதலாளித்துவ உற்பத்தி முறையில் அதிகமாக பேசப்படுவது லாபம். கரெக்டுங்களா? அப்ப ஞாபகப்படுத்திக்கலாமா அரசியல் பொருளாதாரம் என்னன்னு? மனித சமுதாயத்துடைய வாழ்க்கை சாதனங்களின் உற்பத்தியையும் வணிகத்தினையும் ஆளுகை செய்யும் விதிகளின் விஞ்ஞானம் ஆகும். ஆமா. அப்ப இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையில என்னாச்சு? சுரண்டல் அதிகமாச்சு. வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை செய்ய வேண்டியது அதிகமா இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை செய்வதற்கு மனிதன் உற்பத்தினா என்ன? உழைப்பு. மனிதன் எதனால செய்ய வேண்டியதா இருக்கு? உழைத்து தான் உற்பத்தி செய்யணும். அப்ப உழைப்புனா என்னன்னா வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பண்டங்களை உண்டாக்குவதற்கு மக்களின் உழைப்பு தேவை. இந்த மக்களின் உழைப்பு நடவடிக்கையை தான் உற்பத்தி என்று அழைக்கின்றோம் அப்படின்னு ஆங்கிள் சொல்றாரு. சரிங்களா? இப்ப உற்பத்தி முறைகள் நிறைய உற்பத்தி முறை இருந்துச்சு. அப்போ உற்பத்தி என்பது எப்படி நடந்துச்சுன்னா மக்களோட உழைப்பு நடவடிக்கையினாலதான் உற்பத்தியே நடந்துச்சு அப்படிங்கிறார். இது எதற்காக நடந்துச்சு? மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்ன? எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தான். நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் தேவை, கார் வேணும், வீடு வேணும், பீரோ வேணும், கட்டல் வேணும், எல்லாமே மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தான். எல்லாத்தையும் மக்களுடைய உழைப்பு தான் அந்த உற்பத்தியை செய்கிறது. ஆமா, அப்படின்னா அந்த பொருள்னா என்னங்க, பண்டம்னா என்னன்னு நம்ம படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? கமாடிட்டி. ஆமா, அந்த கமாடிட்டி அப்படிங்கிறதுல என்னன்னா இந்த உற்பத்தி அப்படிங்கிறது எப்படியாக மாறிக்கொண்டு இருக்கிறதுனா முதலாளித்துவ சமூக அமைப்பில் உற்பத்தி முறை எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்ததை விட வேறு மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த சமூகத்துல எல்லாமே சந்தைகள் இருந்துச்சு. சந்தைகளை கொண்டிருந்த சமுதாயமாக இருந்துச்சு. ஆனால் முதலாளித்துவ சமூகத்துல என்ன மாறிடுச்சு? சந்தை மார்க்கெட்டு தான் ஒரு சமூகமாகவே மாறிடுச்சு. மார்க்கெட். ஆமா, உற்பத்தி முறையில மார்க்கெட் இருந்துச்சு. ஆண்டான் அடிமை சமூகத்துல மார்க்கெட் சந்தை இருந்துச்சு. ஏன்னா பொருள் விநியோகிக்கணும் இல்லைங்களா? உற்பத்தியும் விநியோகம் பரிவர்த்தனையும் அப்படின்னு படிச்சு இல்லைங்களா? அதுல இருக்கிற அப்ப இந்த முன்னாடி இருந்த சமூகத்துல எல்லாம் மார்க்கெட் சந்தைன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா முதலாளித்துவ சமூகத்துல சந்தையே சமூகமாக முதலாளித்துவ சமூகமாக முழுக்க மாறிடுச்சு அப்படிங்கிறார் மார்க்ஸ். அப்படின்னா கூலி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். கூலின்னா என்ன? அன்றாட நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உழைப்பு அதுக்கு தகுந்தாப்புல வருமானம். ரைட், அருமை. அப்ப கூலி என்பது நீங்க சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப சூப்பர் கார்த்தி. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட உழைப்பு நேரத்துக்காக 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் உழைப்பை செலுத்தினா அல்லது அந்த உழைப்பால் உற்பத்தி செய்யப்படும் குறிப்பிட்ட அளவு பண்டத்துக்காக முதலாளி அளிக்கும் பணத்தொகையே கூலி. முதலாளித்துவ உற்பத்தி முறையில கூலி சம்பளம் எல்லாம் ஒண்ணுதான், பேரு தான் வேற. மாசம் மாசம் கொடுத்தா சம்பளம், டெய்லியும் கொடுத்தா கூலி, வாரமா கொடுத்தா கூலி. எப்படி இருந்தாலும் நம்ம உழைப்புக்காக கொடுக்கணும். இங்க கூலி என்பது உழைப்புக்காக கொடுக்கறாங்க. இந்த உழைப்பு என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உழைப்பு 2 வகையில அளவிடப்படுகிறது.
ஒன்று குறிப்பிட்ட நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு இவ்வளவு காசுன்னு வாங்கிக்க. இல்லாட்டி குறிப்பிட்ட அளவு பண்டம் ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க 10 சட்டை செஞ்சா இத்தனை காசு 20 சட்டை செஞ்சா இத்தனை காசு இவ்வளவு செருப்பு செஞ்சா இத்தனை காசு அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றியோ அதற்கு கூலி அதுக்கு ஏத்த ஊழியம் இல்ல. அப்போ உழைப்புனா என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ உழைப்புனா என்ன? ஒரு மூலப்பொருளை ஒரு உற்பத்தி ஒரு பொருட்களா மாத்துறதுக்காண்டி நம்ம கொடுக்குற மாதிரி. சூப்பர். இப்ப நாம இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா கூலி வாங்குறோம் இல்லைங்களா? கூலி எதை கொடுத்து வாங்கணும்? நம்ம உழைப்பை கொடுத்து வாங்கணும். வெரி குட். அப்போ உழைப்பு என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறையில் ஒரு பண்டமாக மாறுகிறது. கரெக்டா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பொருள்களுக்கு தானே காசு கொடுத்து வாங்கணும். அப்போ முதலாளித்துவ உற்பத்தி முறையில உழைப்பையே நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விற்க வேண்டியது இருக்கு. அப்போ எந்த பொருளை விற்கிறோமோ அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பண்டம் சொல்லுவோம், கமாடிட்டின்னு சொல்லுவோம். ஆமா. அப்ப இங்க உழைப்பு என்பதே இங்க ஒரு பண்டமாக மாறுகிறது. அப்படி என்றால் உழைப்பு என்றால் என்ன அப்படின்னா உழைப்பு என்பது ஒரு பண்டம். கரெக்ட், பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஒரு பொருள், பண்டம்னா ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளை செய்வதற்கு என்ன தேவை? நமக்கு முன்னாடி படிச்சோம் உற்பத்தி சாதனங்கள். சூப்பர். அப்படின்னா உழைப்பு என்கின்ற பொருள் பண்டத்தை விற்பனை செய்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உழைப்பு என்கின்ற பொருளை செய்வதற்கான மூலப்பொருள் எது? நேரம். அப்புறம் நம்மளோட மனித சக்தி, மனிதனோட உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு நேரம் அப்படி சொன்னாங்க. உழைப்பு நேரத்தை தான் நம்ம அந்த நேரம்ங்கிறது தான் அவ்வளவு நேரம் உழைப்பை செலுத்துறோம். உழைப்புங்கிறதை நாம விக்கிறோம். உழைப்புங்கிறது இங்க ஒரு பொருளா மாறிடுச்சு. அப்ப இந்த பொருளாக மாறின உழைப்பை விற்கின்ற பண்டமாக மாறின இந்த உழைப்புங்கிறதே இன்னைக்கு ஒரு பொருள். நீ செல்போன் மாதிரி ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. கூலியாக மாறுது. அதுக்குதான் கூலி கிடைச்சிருச்சு. நமக்கு விக்கிறோம், கூலி கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு பொருளை விக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சட்டியை நம்ம வித்துட்டோம், அதுக்கு கூலி கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? சட்டியை வித்துட்டா அதுக்கான பணம் கிடைச்சிரும். அப்படிதானே? அப்ப சட்டிங்கிறது ஒரு பொருள். நம்ம உழைப்பு வித்ததுக்கு நமக்கு அதுக்கு பதிலா தான் கூலி கொடுக்காங்க. கூலி வந்து கம்மியா இருக்கு, கூடதான் இருக்கு. நம்மளோட உழைப்புங்கிற பொருளை கொடுக்கும், அது மூலமா நமக்கு பணங்கிறத ஒரு பொருளா வந்துருது நமக்கு. சூப்பர். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சட்டைங்கிறது ஒரு பொருள். அந்த பொருளை செய்யணும்னா என்ன வேணும்? உற்பத்தி கருவி வேணும், உழைப்பு வேணும். அப்ப இங்க இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்ப உழைப்புங்கிறத ஒரு பொருள். ஏன்னா வித்துட்டோம். கரெக்டுங்களா? உழைப்புங்கிறதுக்கான ஒரு பொருள் நல்லா புரிஞ்சுக்க. சட்டம் மாதிரி உழைப்பு. இந்த உழைப்புக்கு ஒரு மூலப்பொருட்கள் இருக்கணுமே இருக்கக்கூடாதா? சூப்பர். நம்ம சாப்பிடுற உணவு உழைப்பு சக்தி. அப்ப நம்ம விக்கிறது எதைய? உழைப்பு சக்தியை. ஆமா. ஏன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு சொன்னீங்கல்ல, ரொம்ப சூப்பரான விஷயம் அதுதான். உழைப்பு சக்தியை விக்கிறோம். ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க கையில, அப்படித்தானே? இந்த செல்போனுக்கு வந்து நீங்க வந்து இப்ப இன்னைக்கு ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்க, 100 ஆயிடுச்சு. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீட்டுல வந்து ஒரு 10 நாளைக்கு கரண்ட் இல்லைன்னு இருக்கும். அந்த செல்போன்ல படம் பாக்குறீங்க, சினிமா பாக்குறீங்க, எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும்? டெய்லி 4 படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு நாள்ல என்ன ஆயிரும்? சக்தி சார்ஜ் கம்மியாயிரும், சார்ஜ் போயிடும் இல்லைங்களா? மறுபடியும் அது சார்ஜ் ஏத்தணும். அப்படிதானே? அந்த மாதிரி உழைப்பு என்கிற மனிதனை 3 நாள் 4 நாள் சோறு திங்க விடாம நீங்க பாட்டுக்கு வேலை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவனுடைய சக்தி போயிடும். அவனுடைய சக்தி
போயிடும். அப்ப உழைப்பு என்பதற்கான மூலப்பொருள் எது? உழைப்பு சக்தி. உழைப்பு சக்தி. ஆமா, செல்போன் சார்ஜ் மாதிரி உழைப்பு சக்தி என்பதுதான் ரொம்ப முக்கியம். இங்க உழைப்பு சக்தி என்பதே ஒரு பண்டமாக மாற்றிக்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? விக்கிறோம். எதுக்காக விக்கிறோம்? கூலி என்பதின் பெயரால். புரியுதுங்களா? அப்படி என்றால் ஒரு பொருள் என்றால் அந்த பொருளுக்கு 2 மதிப்புகள் இருக்கணும்னு படிச்சோம். அப்படின்னா உழைப்பு என்பது ஒரு பொருள், அதுக்கு 2 மதிப்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எந்த மதிப்பு? 2 மதிப்பு. பயன்பாட்டு மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, யூஸ் வேல்யூ. ஆமா. மற்ற பொருட்கள் மாதிரி உழைப்பு என்கின்ற பொருளுக்கு 2 மதிப்புகள் உண்டு. எல்லா பொருளுக்கும் இருக்கிற மாதிரி உழைப்புங்கிறது ஒரு பொருள் விற்கிறதுக்கு வந்துட்டோம். உழைப்பு சக்திக்கு 2 மதிப்புகள் உண்டு. ஆனால் இந்த உழைப்புங்கிறது மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டினா, மற்ற பொருட்கள் பயன் மதிப்பை கொண்டிருக்கும். உழைப்பு சக்தி என்பதே பயன் மதிப்பை உருவாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் இன்னொரு பொருளை உருவாக்காது உழைப்பு இல்லாம. கரெக்ட்? ஆமா. இந்த உழைப்பு சக்தி என்ன பண்ணுனா பயன் மதிப்பையே உருவாக்கும். எப்படின்னா சேர் சாதாரண இருந்த மரத்தை சேரா மாற்றும். அதுதான் அதனுடைய சக்தி, உழைப்பு சக்தி. உழைப்பு சக்திக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இருக்குங்களா இல்லைங்களா? ரைட். அப்படின்னா இந்த உழைப்பு எப்படி இருக்கு தொழிலாளிக்கு? உழைப்பெல்லாம் செய்யறது யாரு? தொழிலாளி. ஆமா, இந்த தொழிலாளிக்கு இந்த உழைப்பு எப்படி இருக்குன்னா அது அவனுடைய உயிர் செயல்பாடு. அவன் உயிர் வாழ கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு தேவையான பிழைப்பு சாதனங்கள் ரொம்ப முக்கியம். பிழைப்பு சாதனங்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டே அவன் இந்த உயிர் செயல்பாட்டு உழைப்பு என்கின்ற உயிர் செயல்பாட்டை வேறொருவனுக்கு விற்பனை செய்கின்றான். நாம எதற்காக கூலிக்கு வேலைக்கு போகின்றோம்? அதெல்லாம் விட்டுருங்க. நாம எதுக்காக கூலிக்கு வேலைக்கு போறோம்? ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா சாப்பிடுறதுங்கிறது உயிர் செயல்பாடு. உயிரோட இருக்கணும்னா சாப்பிடணும். அதுக்காக தான் நம்ம வேலைக்கே போக வேண்டியது இருக்கு. அப்ப அதைத்தான் சொல்றாரு, உழைப்பு தொழிலாளியினுடைய உயிர் செயல்பாடு. அது மட்டுமல்ல, தொழிலாளிக்கு தேவையான பிழைப்பு சாதனங்கள். பிழைப்பு சாதனம்னா வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்கள் வாங்கணும். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான சாதனம்? உணவு, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, ஜீப்பு, காரு எல்லாமே வேணும். எதுலதான் வாங்கணும்? எதுல வாங்கணும்? கூலியில. கூலி மூலியமா தான் வாங்க முடியும். அந்த கூலி எப்படி கிடைச்சது? என்னுடைய உழைப்பு சக்தியை வித்ததுனால கிடைச்சது. ஆமா. இப்ப இந்த உழைப்பு சக்தியை விக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற கூலிக்கு நான் பிழைப்பு சாதனத்தை வாங்கணும். அதுக்காக தான் நான் வந்து வேலைக்கு போறேன். நான் உயிரோடு இருக்கணும்னா வேலைக்கு போகணும். முதலாளித்துவ சமூகத்துல எப்பவுமே அப்படிதான். நீங்க உயிரோடு இருக்கணும்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. உழைப்பை வித்துதான் ஆகணும். உழைப்பு சக்தியை வித்துதான் ஆகணும். அது நீங்க யாருகிட்ட டிமாண்ட் பண்ணி விக்கிறீங்கிறது தான். எப்படி வந்து முதலாளி வந்து ஒரு பொருளை ஒரு கடையில போய் நீங்க வந்து ஒரு சட்டை வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய், இதே பீட்டர் இங்கிலாந்துல வாங்கினா 2000 ரூபாய், ஆலன் சொல்லில வாங்கினா 3000 ரூபாய், ஒரே சட்டை தான். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுபாடு இருக்கு, அதை விட்டுருவோம். எப்படி முதலாளி ஒரு பொருளை தொழிலாளிக்கு டிமாண்ட் பண்ணி அதற்கு விற்கிறானோ அதே மாதிரிதான் நாமளும் எவன் கூலி அதிகமா கொடுக்குறானோ, என்னுடைய உழைப்புக்கான உழைப்பு சக்தியை விற்கும் போது எவன் அதிகமாக பணம் தருகிறானோ அவங்ககிட்ட வேலைக்கு போகும். எப்படி ஐடி கம்பெனில அவங்களோட அறிவு செலுத்தி அவங்களுக்கான உழைப்பை கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்களோ, அதே மாதிரி துணிக்கடையில வேலை பார்க்குற ஒர்க்ல அவங்களும் அவங்க உழைப்பு அவங்க தகுந்தான உழைப்பை கொடுத்து அதுக்கான கூலியை வந்து பெறுறாங்க. கிடையாது. அங்க அதான் அப்படி இல்லை. அதே துணிக்கடையில வேலைக்கு போறவங்களுக்கு அதே இன்னொரு துணிக்கடையில 10,000 ரூபாய் சேர்த்தி கொடுத்தா அவங்க அங்க போயிடுவாங்க. என்னுடைய உழைப்புக்கு யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அந்த முதலாளி கிட்ட தான் நம்ம போய் வேலை செய்வோம்.
இது முதலாளித்துவ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூறு. உழைப்புக்கு தகுந்த ஊதியம். உழைப்புக்கேற்ற ஊதியமா? ஊதியம். பரவாயில்ல, அது அப்படின்னு பார்ப்போம், என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? அப்ப பிழைப்பு சாதனத்தை வாங்கணும்னா கூலி வாங்கணும். அப்போ முதலாளி என்பவன் யார் அப்படின்னா, முதலாளி என்பவன் உற்பத்தியை தொடர்ந்து பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பான். அந்த பொருட்களுக்கான சந்தையை உருவாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் இந்த முதலாளித்துவ வர்க்கம் பொருட்களை உற்பத்தி செஞ்சு சந்தையை அதிகப்படுத்திட்டே போகும். அவனுக்கு லாபம் பத்தாது. அதனால அது என்ன பண்ணுமாமா, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது மட்டும் பாருங்க, அது எல்லா இடங்களிலும் சென்று கூடு கட்டி கொள்ள வேண்டும். பொருள் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் ஒரு உலக தன்மையை அளித்துள்ளது. எல்லா இடங்களிலும் குடியேற வேண்டும். எல்லா இடங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும். உலகச் சந்தையை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் முதலாளித்துவ வர்க்கம் ஒவ்வொரு நாட்டிலும் பொருள் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் ஒரு உலகத்தன்மையை அளித்துள்ளது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொருளை இங்க வாங்க முடியும் அமேசான்ல. உலகச் சந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன உலகச் சந்தை? உலக மையம் என்று நாம் பேசணும் இல்லைங்களா? ஆமா, குளோபலைசேஷன். இதே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில 177 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். முதலாளித்துவ சமூகம் என்பது அதன் பொருளை உற்பத்தி செய்வதும் அதை நுகர்வது, கன்சியூமர் வாங்குவதற்கும் ஒரு உலகத்தன்மையை பண்ணும், உலக சந்தையை உருவாக்கும் என்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில. இன்னைக்கு நீங்க பட்டனை தட்டினா உலகத்துல இருக்கிற எந்த பொருளை வேணாலும் இங்க வாங்க முடியும். அதுதான் உலகம். ஆமா, குளோபலைசேஷன். ரைட்டுங்க. நம்ம அதுக்குள்ள நிறைய போக வேண்டாம், அது அப்புறமா பார்ப்போம். நம்ம பழைய விஷயத்துக்கு வந்துருவோம். இது என்னங்க இது, ஞாபகம் இருக்குங்களா? உற்பத்தி பொருள், சட்டை, உற்பத்திக்கான சாதனங்கள், அப்புறம் உழைப்பு. வெரி குட். இது என்னது? மூலப்பொருட்கள், கருவி, உழைப்பு, பொருள். கரெக்டுங்களா? ஆமா. இப்ப மூலப்பொருட்கள், உற்பத்தி கருவி, அது கூட உழைப்பு என்பதை சேர்த்துனா நமக்கு பொருள் கிடைக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ரைட், சூப்பருங்க. இப்போ ஒன்னொன்னா பாத்துருவோம். இந்த உற்பத்தி கருவி, மூலப்பொருட்கள் எல்லாம் செய்யணும்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு உழைப்பு வேணுமா வேண்டாமா? அப்ப அந்த உழைப்பு எல்லாம் என்ன உழைப்பு அப்படின்னா, அதே கடந்த கால உழைப்புன்னு சொல்றோம். அதாவது சட்டைங்கிற பொருளை நான் இப்ப செய்ய போறேன், அதுக்கு முன்னாடி துணின்னு ஒரு பொருள் இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் ஒரு உழைப்பு இருக்கு. இப்ப இந்த சட்டைன்னு செய்யற உழைப்பு வந்து டெய்லர் வந்து சட்டைங்கிற தையல்காரர், அதாவது டெய்லர் வந்து சட்டைங்கிற பொருளை செய்வதற்கான உழைப்பு போடுறார், புதிய உழைப்பு. கரெக்டுங்களா? புதிய உழைப்பு. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்துனா மொத்த உழைப்பு. மொத்த உழைப்பு தான் எதுக்குள்ள இருக்குது? பொருளுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? ரைட், சூப்பர். அப்ப இங்க என்னன்னா பொருட்களோட மதிப்பு, பொருள், அதாவது மூலப்பொருள், உற்பத்தி கருவி, இதனோட மதிப்பு, அடுத்து உழைப்போட மதிப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும்? பண்டம், கமாடிட்டி. எல்லாம் ஒரு பொருள், சட்டை என்கிற ஒரு பொருள் கிடைக்குது, பண்டம், சட்டை என்கிற ஒரு கமாடிட்டி கிடைக்குது. கரெக்டுங்களா? ரைட்டுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சின்ன கேள்வி, இது தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, வேலை முடிஞ்சிடும். 50 கூட்டல் 100 எவ்வளவுங்க? 150. சரிங்க. இப்போ இந்த காலியான 100 வருது. அப்பதான் இந்த சமன்பாடு சரியாகும் இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷன். ஆமா தானே? கரெக்ட் தானே? ஆமா தானே? இப்ப காலியா இருக்க இடத்துல என்ன வரணும்? 50 வருது. 50 வரணும். சரி, இப்ப காலியா இருக்க இடத்துல என்ன வரணும்? 500 வருது. 500 வரணும். 500 1500? 500 வரணும். ஓகே, சூப்பர். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப காலியா இருக்க இடத்துல என்ன வரணும்? 2000. 2000. சரி, இப்போ பொருட்களின் மதிப்பு, உழைப்புகளோட மதிப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துனா நம்மளுக்கு பண்டம் அப்படின்னு ஒரு கமாடிட்டின்னு ஒண்ணு கிடைச்சிரும். கரெக்டுங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? உற்பத்தி, அதாவது காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட், சேல்ஸ். கரெக்டுங்களா? இப்போ நான் அந்த சட்டையை வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா
2000 வந்து அந்த பொருட்களோட மதிப்பு. டெய்லரோட உழைப்பு செலுத்தினார்ல டெய்லர், அவருக்கு கிடைக்கிற கூலி எவ்வளவு? 1000. 1000. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்துனோம்னா 3000 அந்த பொருளோட மதிப்பு. கரெக்டுங்களா? விலை. சட்டைங்கிற பொருளோட விலை வந்து 3000. சரிங்களா? சரி, இப்ப இந்த சட்டைங்கிற பொருளோட விலையை வந்து 4000 விக்கிறேன் நான். அப்படின்னா என்னவா மாறணும்? பொருளோட மதிப்பு 2000, தையல்காரருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? உழைப்போட மதிப்பு 2000 கொடுக்கணும். அப்பதான் அது 4000 மாறும். சரி, இப்ப நான் இது 7000 விக்கிறேன். அப்படி வரணுமா? இப்ப அது 3000 தான் இருக்குது. பொருளோட மதிப்பு 3000 வச்சுக்கங்க. இப்ப தையல்காரருக்கு கூலி எவ்வளவு கொடுக்கணும்? 4000 கொடுக்கணும். சரிதானுங்களா? சரி, இப்போ பொருளோட மதிப்பு 5000 நான் விக்கிறேன். அதனோட பொருட்கள் வந்து 3000. ரா மெட்டீரியல்ஸ் வந்து 3000. ஓகேவா? தையல்காரர் கூலி எவ்வளவு? 2000. இப்ப நான் அந்த 5000 பொருளை விற்காம அந்த 5000 பொருளை 7000 விக்கிறேன். மூலப்பொருட்களோட விலை மூலப்பொருட்களோட விலை மூலப்பொருட்களோட விலை மாறல. இப்ப 5000 இருக்கிறத நம்ம வந்து 7000 விற்கும் போது மூலப்பொருளோட விலை மாறல. அப்படின்னா தையல்காரருக்கு கூலி எவ்வளவு கொடுக்கணும்? 4000 கொடுப்பாரா முதலாளி? எவ்வளவு கொடுத்தாரு முன்னாடி? 2000 தான் கொடுத்தாரு. மிச்சம் 2000 என்ன? லாபம். உபரி மதிப்பு. லாபம் கிடையாது. கொடுக்கப்படாத கூலி. யாரு கொடுக்கணும்? இப்பதான் நீங்க சொன்னீங்க 4000 நீங்க தையல்காரருக்கு கூலி கொடுக்கணும்னு. 2000 கொடுத்துட்டு 2000 கொடுக்காம வச்சிருக்கான். அதுக்கு பேர் என்னது? உபரி மதிப்பு. கொடுக்கப்படாத கூலி. அவனுக்கு தையல்காரருக்கு கொடுக்காத கூலி. இப்பதானே சமன்பாடு பார்த்தோம். ஆமா, இதைத்தான் மார்க்ஸ் வந்து 2 கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பாக கண்டுபிடித்தார். இதை பத்தி டீட்டெயிலா படிக்கணும்னா கூலி விலை லாபம் குட்டி புத்தகம் மறக்காம வாங்கி படிச்சிருங்க. கூலி உழைப்பு மூலதனம், அதுவும் ரொம்ப குட்டி புத்தகம், வாங்கி படிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். புரியுற மாதிரி தான் இருக்கு எல்லாமே, புரியாத மாதிரி எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஆமா, மார்க்ஸ் இதை மட்டும் பேசல, இன்னும் நிறைய பேசுறாரு. எதையெல்லாம் பேசுறாருன்னா சர்வதேச பொருளாதார உறவுன்னு என்ன, பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு புக் இருக்கு. எமிலி பர்ன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது 80 பக்கம் அந்த புத்தகம். வாங்கி படிச்சீங்கன்னா பணம் எப்படி வந்துச்சு உலகத்துலன்னு தெரியும். இன்னைக்கு அந்த பணம் என்னவா மாதிரி இருக்குன்னா கிரிப்டோ கரன்சி வரைக்கும் போயிருக்கு. பணவீக்கம்னா என்ன, பணம் மூலதனமா எப்படி மாறுச்சு, பண்ட மாய்மாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டி பெட்டிசைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டிசிசம். ஆமா, கமாடிட்டி பெட்டிசிசம் அப்படிமா. சரி, அப்ப கடன் வந்து பணம் முன்னாடி வந்துச்சா கடன் முன்னாடி வந்துச்சா? கடன் வந்ததுக்கு அப்புறம் தான் பணம் வந்துச்சு. இப்ப கடன் எப்படி வந்துச்சு, கடன் எப்படி மூலதனமா மாறுச்சு, பிசினஸ் எப்படி மூலதனமா மாறுச்சு, அந்த மூலதனத்துல நிலையான மூலதனம் என்ன, புழங்கும் மூலதனம் என்ன, மூலதன திரட்சி, ஆதி மூலதன திரட்சி அப்படின்னு பேசுவார். நிறைய பேசுவார் மார்க்ஸ். நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். இது என்னங்க இது? இது போன்பே. இது வந்து எஸ்பிஐ கார்டோட, போன் ஜிபே, அமேசான் பே, ஜிபே நிறைய வந்து. இத பத்தி எல்லாம் மார்க்ஸ் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்னைய. ஆமாம், சொல்லி இருக்கிறார். அது மாற்று உண்டியல்கள். இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, அப்ப ஜிபே நீங்க ஏதாவது பேசணும்னா மார்க்ஸ், அப்ப ஜிபே எல்லாம் வந்துச்சு, மார்க்ஸ் ஜிபே பத்தி ஏதாவது பேசிக்கிறாரா? பேசிக்கிறாரு. மாற்று உண்டியல்கள். இன்னைக்கு நீ ஜிபேன்னு வச்சுட்ட, அது மாற்று உண்டியல்கள் சொல்லி பேசியிருக்கிறாரு. சரி, நன்றி, வணக்கம், இன்குலாப் ஜிந்தாபாத். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பு தோழர், ரொம்ப அருமையா எடுத்திருந்தீங்க தோழர். கேக்குதுங்களா? தோழர் கேக்குது. ரொம்ப சிறப்பா எடுத்திருந்தீங்க. வாழ்த்துக்கள் தோழர். சூப்பர் தோழர். நன்றி.
ஓகே தோழர்களே, இப்ப எல்லாம் கேட்டு இருந்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா தோழர்கள் முன்வைக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஹேண்டைஸ் பண்ணுங்க, அவங்க கேள்விய கேட்கலாம் தோழர்களே. இல்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், என்னங்க இது இப்படி சொல்றீங்க, நான் இப்படி யோசிக்கலையே, நீங்க புதுசா சொல்றீங்களே, நான் அப்படி பார்க்கலையே, அப்படி யோசிச்சிருக்கீங்க, அப்படி ஏதாவது இருந்தா கூட நீங்க தோழர்கிட்ட முன்வைக்கலாம். என்னோட கேள்வி வந்து கடன் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது எப்படி தொடர் வந்துச்சு? பணம் தான் தொடர் முதல்ல வந்துச்சு. அதுதான் தொடர் என்னோட கேள்வி. நன்றிங்க தோழர். வேற தோழருக்கு யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க தோழர். கேட்கலாமா? கேளுங்க தோழர், கேளுங்க தோழர், கேக்குதுங்க தோழர், கேளுங்க. ஜீவா தோழர் ஒரு 2 minutes கேள்விகள் முழுமையா வாங்கிக்கோங்க. எழுதி வச்சிட்டு இருக்கிறேன். ஓகே 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 தோழர். தோழர் தோழர், கேளுங்க என்னோட தோழர். கேள்வி என்னன்னா, அது மார்க்கெட் வந்து இப்ப முன்னே கண்டுபிடிச்சாரு தோழர், இன்ஃபிளேஷன் பணம் விற்கிறத முன்னே கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்ப பணம் விற்கிறது ரொம்ப முக்கியமானதா ஏன் இருக்கு. வந்து பொருள் அந்த உருவாக்க காலத்துல பணம் விற்கிறது இல்ல யாரோ தோழர் ஒருத்தர் ரூம்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேச முடியுங்களா? வாட்பிலேயே தோழர் கேள்வி கேட்கறவங்க இது பண்றவங்க மட்டும் மத்த பேரை மியூட் பண்ண சொல்லுங்க தோழர். தோழர் கேள்வி கேட்க முன்வந்த தோழர்கள் மட்டும் அன்மியூட்ல இருங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் போயிருங்க தோழர்களே, சிரமம் பார்க்காம. அதுதான் நான் என்ன கேட்கறேன்னா, கேளுங்க தோழர். கார்பரேட் வடிவத்துல ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்கன்னா சரிங்க அவங்கள தோழர். மெச்சூரா பாக்குறாங்க. ஒரு பானையோ, ஒரு குடையோ, ஒரு செருப்போ இப்படி உற்பத்தி பண்றவங்கள மெச்சூரிட்டா பாக்குறாங்க. உழைப்புல இருந்து வந்ததால அவரு முதல் போட்டு பண்றாரு எப்படின்னா அவர் மெச்சூரிட்டியா முதலாளி ஏதோ ஒன்று மெச்சூரிட்டா தான் பாக்குறாங்க. அதே ஒரு பொருள் செருப்பு உற்பத்தி பண்றவரை ஒரு நிலப்பரப்பு காலகட்டத்திலயோ அடிமை காலகட்டத்திலயோ ஒரு பணம் செய்யறவரை எப்படி கீழ்சதையா மாற்றப்படுது, அவர் எப்படி இழிவுபடுத்தப்பட்டது? அப்ப பொருள் இது சப்ஜெக்ட் இல்ல தோழர், அது இப்ப இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல இல்ல. வேணா இது சம்பந்தமா நம்ம இன்னொரு நாள் நம்ம தனியா இதுக்குன்னே தோழர்கிட்ட சொல்லி அது தனியா கிளாஸ் போடலாம் தோழர். இப்ப தோழர் பேசின விஷயமா அரசியல் பொருளாதாரம் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேளுங்க தோழர். அது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை, அது தனியா நம்ம அது பேச வேண்டியது இருக்கு தோழர். அது பேச ஆரம்பிச்சோம்னா விரிவா பேச வேண்டியது இருக்கும். அதனால தவறு எடுத்துக்க வேண்டாம். வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, மதிப்பு பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு பயன் சரி தோழர், அவர் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு கேட்கல. எனக்கு கேட்கலீங்க தோழர், எனக்கு கேட்கல தோழர். உங்களுக்கு இந்த பூ கட்டுறாங்க, கேளுங்க. பூ இப்ப வீணான முதல்ல இருந்து கேட்டிருங்க தோழர். தோழர் என்னங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருங்க தோழர். அது தோழர் பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து பரிவர்த்தனை மதிப்பு தான் அதிகபட்ச பயன் மதிப்பு என்பது அதிகமா யாரும் உற்பத்தி பண்ணதில்லை. இப்ப நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பயன் மதிப்புல அதிகமா இருக்குது. தேவையில்லாம பூ கட்டுறாங்க, இந்த மாலை பின்றாங்க, இந்த இத மாதிரி தேவையில்லாத பொருள் பயன் மதிப்புக்கு உற்பத்தி பண்றாங்க. அதனால இது ஏன் பரிவர்த்தனை மதிப்பு உயரல? அப்ப பரிவர்த்தனை மதிப்பு உயரும் போது அவங்க சம்பளம் உயரும். ஏன் இது வந்து ஒரு பகுதி சத்தை நம்ம வந்து மக்களிடையே மாத்தலை என்றதான் கேள்வி. இப்ப நம்ம இது மாதிரி கிளாஸ் பரிவர்த்தனை மதிப்பு உயரலன்னு சொல்றீங்களா? ஆமா, பயன் மதிப்பு தான் அதிகமா. இப்ப 1980 அரிசி விலை எவ்வளவு தோழர் இருக்கும்? அரிசி விலை எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 4 ரூபா இருக்கும். இப்ப நீங்க மக்கள் உழைப்பு எப்படி பயன் மதிப்புக்கு உள்ள அடைக்கிறாங்க? இப்ப தேவையில்லாம நிறைய இந்த பூஜை பொருட்கள் இது மாதிரி பொருள்லாம் செய்யறாங்க இல்லையா? இது எதில் பயன் மதிப்பில் வைப்பீங்களா, பரிவர்த்தனை மதிப்புல வைப்பீங்களா? ஆனா எந்த வித நன்மையும் கிடையாது. நீங்க கேள்வி கேக்குறீங்களா, கருத்து சொல்றீங்களா தோழர்? ஒரு நிமிஷம், அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கேள்விதான் கேட்க. கேள்வி சரியா முன் வச்சீங்க அப்படின்னா தோழருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்க வைக்கிற கேள்வி எனக்கே புரியல, தவறு எடுத்துக்க வேண்டாம். சரி தோழர், இப்போ இந்த பூ கட்டுறாங்க தோழர், பூஜை பொருட்கள் எல்லாம் செய்யற பொருள் வாங்குறாங்கல்ல, அது எந்த ஒரு நன்மையும் பயக்கிறது கிடையாது. நன்மை பயக்காம அந்த உழைப்பு வீணா போகுது. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த பரிவர்த்தனை மதிப்பு வைப்பீங்களா, பயன் மதிப்பு வைப்பீங்களான்னு கேட்கிறேன். அந்த உழைப்பு நீங்க எதுல வைப்பீங்க? அது வீணான உழைப்பு அப்படின்றீங்களா? ஆமா, நிறைய பொருள் வீணான உழைப்பு தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே தோழர். நான் தோழர் கேள்வி குறிச்சுக்கணும் தோழர். சரிங்க தோழர், புரிஞ்சிச்சு. ஓகே. மற்ற தோழர்கள் யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? கேளுங்க தோழர்.
பேருங்க தோழர்? மணிகண்டன். மணிகண்டன். கேளுங்க தோழர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டின்னு வரும்போது பணம் இருந்திருக்காரு தோழர். ஆனா இப்ப கமாடிட்டி மணின்னு வரும்போது அப்ப பணம் இருந்திருக்காங்க. அதை பத்தி மாற்றி சொல்லியிருக்காங்க. தோழர் பேசுறது மத்தவங்களுக்கு யாருக்கா கேட்டுச்சுங்களா சரியா? இல்ல தோழர், பாதியில தோழர் கேட்டுச்சு. இன்னொரு முறை கொஞ்சம் இணைப்பை சரி பண்ணிட்டு கேளுங்க தோழர். ஓகே தோழர். இப்போ ஓகேங்களா தோழர்? இப்போ ஓகே தோழர், கேளுங்க தோழர். அதாவது கமாடிட்டிங்கும் போது அப்போ பணம் இருந்திருக்காரு. ஆனா கமாடிட்டி மணி வரும்போது பணம் இருந்திருக்கீங்க தோழர். பணம் வீசும் அதே மாதிரி அதை பத்தி அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கறாங்க. கமாடிட்டி டு கமாடிட்டின்னு இருந்தது, கமாடிட்டி டு மணின்னு வரும்போது அதை பத்தி மார்க்ஸ் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களா? பொருட்கள் வந்து இப்போ பணம் கொடுத்து வாங்கும்போது இன்ஃபிளேஷன் இப்போ எப்படி இன்ஃபிளேஷன் இருக்கோ அப்ப நீங்க ஏதோ ரூம்குள்ள இருந்து பேசுறீங்க, இன்னொன்னு அது எதிரொலிக்குது ரொம்ப, நீங்க பேசுற சரியா கேட்கல. இப்ப கேக்குதுங்க தோழர்? ஹலோ. சூப்பர் தோழர், அருமை. இப்ப சொல்லுங்க. தோழர் இப்ப கேட்கல. மணிகண்டன் தோழர். மணிகண்டன் தோழர் நீங்க பேசுறது கேட்கல. இல்ல அவர் பேசுறது கேட்கல. ஓகே பெர்னாட் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அவர் வரட்டும், நீங்க சொல்லுங்க தோழர். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா பெர்னாட் சார்? தோழர் தோழர் எனக்கு கேட்கணும் தான் இருந்துச்சு, அதுதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. இப்போ உலகத்துல முதல் மூலதனம் என்ன, அதே போல இந்த உழைப்பாளிகளை தொடர்ச்சியா ஏமாத்துறதுக்கு உழைப்பாளர் சந்தைய மலிவா வச்சுக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்களா முதலாளித்துவம் அப்படிங்கிற. அதாவது இப்ப உழைப்ப நம்ம விற்கிறனால அதுவும் ஒரு சந்தை ஆயிட்டுல, அது சந்தை பொருளா ஆயிட்டு. அப்ப தொடர்ச்சியா உழைப்பாளிகளுக்கு மதிப்பு இருந்தும் அவர்களை மலிவா வச்சுக்கணுங்கிறதுக்காகவே முதலாளித்துவம் செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன் தோழர். இது முடிஞ்சா கொஞ்சம் கேள்வி குறிச்சுக்கீங்க. ராக் தோழர். தோழர் கேக்குதா? கேக்குதுங்க தோழர், பேசுங்க தோழர். ஓகே தோழர், நான் கொஞ்சம் ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசுறேன். இப்ப நான் வந்துட்டு பிட்ரிக்லாண்ட் முதல்ல என்னை வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்துட்டு மூலதனம் பாத்தீங்கன்னா 2000, அதாவது மூலதனம் சொல்ல மாட்டேன், ரா மெட்டீரியல் வந்து 2000 வாங்கிட்டேன். அது மாதிரி டெய்லர் காஸ்ட் 2000 போகுது. ஸோ 4000. அந்த ஷார்ட் கேக்குதுங்க தோழர், நீங்க பேசுங்க. ஓகே. ஸோ நான் ஆக்சுவலா சர்ப்ளஸ் வேல்யூ பண்ணும்போது நான் வந்தேன், அதனாலதான் கேட்குறேன். ஸோ ரா மெட்டீரியல் 2000 நான் வாங்கிட்டேன், டெய்லர் காஸ்ட் அதுவும் 2000. ஓகேவா? ஸோ ஷர்ட்டோட விலை 4000. பட் நான் அஸ் ஓனரா எனக்கு கொஞ்சம் நான் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பேன் தானே. நான் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன். ரைட். ஓகே தோழர் கேள்வி பிடிச்சிருப்பாரு. வேற தோழருக்கு யாருக்கா கேள்விகள் இருக்குங்களா? மணிகண்டன் தோழர் வந்துட்டீங்களா? வந்துடுங்க தோழர். இப்ப கேக்குதுங்களா தோழர்? நல்லா கேக்குதுங்க தோழர், பேச முடியுங்களா? இப்ப பேசுறேன் தோழர். அதாவது முன்ன வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டிங்கும் போது பணம் இருந்திருக்காது தோழர். ஆனா கமாடிட்டியும் மணி வரும்போது பணம் இருந்திருக்கீங்க தோழர். அதை பத்தி கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும் தோழர். அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. பணம் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. கரெக்ட் தான். முன்வைங்க கேள்வி முன்வைங்க. அதான் தோழர் வந்து இப்ப இந்த பணம் வைக்கிறத எப்படி கட்டுப்படுத்துறது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த காலம்னு யார கேக்குறீங்க? மார்க்ஸ் கேக்குறீங்களா? இல்ல, கார்ல் மார்க்ஸ் இருக்கும்போது பணம் வைக்கிறத அவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதை பத்தி தெரிஞ்சு. ஓகே. மத்தோட யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. கேளுங்க தோழர்.
காரல் மார்க்ஸோட பார்வை வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துல எப்படி இருந்து என்ன ஒரு அறிஞ்சிருக்காரு அப்படின்னு இன்னொரு கேள்வி சொல்ல அவ்வளவு சொல்ல. ஓகே, சப்ஜெக்ட்ல இல்ல. ஓகே, பரவாயில்ல. தோழர் விருப்பப்பட்ட பதில் சொல்லுவாரு. தோழர் இந்தியாவை பற்றி மார்க்ஸுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னு கேக்குறாரு. அது இந்த சப்ஜெக்ட்ல இல்ல. ஆனா பரவாயில்ல. ஓகே, தோழர் முன் வந்தாருன்னா அது பதில் சொல்லிட்டு, இல்லைன்னா அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். மற்ற தோழருக்கு யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? ஓகே, தோழர் தோழர் எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். ஏன்னா இப்போ தோழர் நான் பேசட்டுமா? தோழர் உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்க தான் சொல்லணும், பதில் சொல்லுங்க தோழர். தோழர் இப்போ நீங்க வைத்த கேள்விகள் எல்லாமே பெரிய பெரிய கேள்விகள். அது இப்போ போற நேரத்துல ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது மிக சரியா இருக்குமான்னு தெரியல. ஒரு புரிதலுக்காகத்தான் அரசியல் பொருளாதாரத்தை ஆங்கிள் லெனின் கொஞ்சம் சுருக்கி கொடுத்தாரு. அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சுருக்கி கொடுத்தேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னன்னா, ஒரு மொழியை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு மொழியை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான சொற்கள் தெரியணும். இப்ப அந்த சொற்கள்ல தான் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னாலே நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு படிச்சாலே அது அரசியல் பொருளாதாரம் தான். அரசியல் பொருளாதாரம் ரெண்டு எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கும். இப்ப அந்த காலத்துல அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு எல்லாம் ஒன்னா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு 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 கொண்டு வரோம். எப்படி பிரிச்சோம்னா, எப்படி இந்த உழைப்பு பிரிவினை கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு 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 வந்ததோ அதே மாதிரி படிப்புலையும் பிரிச்சோம். அரசியல் பொருளாதார பாலிடிக்ஸ் தனியா, பொருளாதாரம் தனியா. பொருளாதாரத்துக்குள்ள எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், அதுக்குள்ள மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நிறைய பிரிஞ்சிடுச்சு. தனித்தனியா பிரிச்சுட்டு போறோம். இப்போ கம்ப்யூட்டர்னு படிக்கிறோம், கம்ப்யூட்டருக்குள்ள சாஃப்ட்வேர் தனியா, ஹார்ட்வேர் தனியா படிக்கிறோம். இப்ப ஏஐன்னு வந்துருச்சு, பிரிக்கிறோம். முதல்ல கம்ப்யூட்டர் மட்டும் படிச்சா போதும். அந்த மாதிரி அரசியல் பொருளாதாரம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்துன்னு தான், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பேசுனது அரசியல் பொருளாதாரம். அந்த வகையில அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்தேன். அதுல ஏதாவது தவறு இருந்தா முதல்ல மன்னிக்கணும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்விகள்ல இப்ப கார்த்தி தோழர் கடன் எப்படி முன்னாடி வந்துச்சு, பணம் எப்படி வராம கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு தான் நான் அந்த எமிலி பர்ன்ஸோட பணம் என்கிற புத்தகத்தை படிக்க சொன்னேன். அது அது இப்போ சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடும். இப்போ ஒரு புரிதலுக்காக மட்டும் சொல்றேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்துல பணம் என்கிறது இல்லை. இப்போ பொருள் நிறைய இருந்துச்சு. இந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். இப்போ அவர்கிட்ட நான் கொடுக்குற பொருள் எத்தனை பொருள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். அப்போ நான் ஒரு 10 பொருள் செய்யறேன் அப்படின்னா, ஒரு 10 பானை செய்யறேன்னா அந்த 10 பானை அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அதான் மார்க்கெட், அதான் நம்ம நுகர்வு அப்படிங்கிறோம். இப்போ அவர்கிட்ட 10 பானை கொடுத்துருந்தேன்னா, அவர் அந்த 10 பானைக்கான இந்த 10 பானை வித்ததோ இல்ல 10 பானைக்கு பண்ண செருப்பியோ அதையோ வச்சிருப்பாரு. அதை கொடுக்கணும் நம்மளுக்கு திருப்பி. இப்போ நான் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா அதுக்கு பேர் கடன் தானே. அந்த மாதிரி முதல்ல கடன், அந்த கடனை சரி செய்வதற்காக தான் பணம் உருவாச்சு. அது நீங்க அந்த புத்தகம் படிச்சீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிளியரா புரியும். அடுத்தது கார்ல் மார்க்ஸ், அவரு தான் கார்த்தி கேட்டதான். கார்ல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய பேசியிருக்கிறாரு. அதுல கோயம்புத்தூரை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. நம்ம அந்த போர் அந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னோம்ல, அதை எப்படி அதை நம்ம இன்னைக்கு நம்ம வரலாறுகள்ல சிப்பாய் கழகமா படிக்கிறோம். ஆனா அன்னைக்கு மார்க்ஸ் அது இந்தியாவில் சுதந்திரத்துக்கான ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அங்கிருந்தா துவங்குது சுதந்திர போராட்டம் என்பது, அங்கிருந்தா துவங்குதுங்கிறாரு. அந்த மாதிரி மார்க்ஸ் இந்தியாவை பத்தி அன்னைக்கு இருந்த அனைத்து தகவல்களும் யார் கொடுத்தது, பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம இந்தியாவை பத்தி ரெக்கார்டு வச்சிருந்தான். அந்த ரெக்கார்டு பூரா அந்த லைப்ரரியில இருந்துச்சு. அதை பத்தி முழுசா படிச்சார். முழுசா படிச்சுட்டு இந்தியாவை பற்றி மார்க்ஸ்னு விடியல் பதிப்பகம் ஒரு புத்தகமே போட்டிருக்கு. இப்போ அந்த புத்தகத்தை பத்தி நம்ம படிச்சோம்னா நிறைய இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல வருது. எப்படி சரக்குகளை ஏத்திட்டு ஒருத்தர் எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு, அது திப்பு சுல்தான், அது எல்லாமே வரும். இப்போ அவங்கள பத்தி எல்லாம் மார்க்ஸ் பேசுறாரு, இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால அந்த புத்தகம் படிச்சா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆலோசனையா சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, பயன் மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு அப்படின்னு சொல்லி செஞ்சுடர் அப்படிங்கிறவங்க கேட்டாங்க. அதாவது இப்போ பூஜை பொருட்கள் எல்லாம் செய்யறோம், அந்த பொருள் எல்லாம் வேஸ்டா தான் போகுது அப்படின்னா, பொருள் செஞ்சா அந்த பொருளுக்கு கண்டிப்பா 2 மதிப்பு இருக்கு. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. உங்களுக்கு 2 மதிப்பு இருக்கு.
பயன்படல. அதான் நான் சொன்னேன். இது செல்போன் வேணுமா? என்னோட கண்ணாடி வேணுமான்னா, செல்போன் தான் உங்களுக்கு வேணும். கண்ணாடி உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். அதனால நீங்க அந்த பொருள் வாங்கலையே ஒழிய, வேற யார் நுகர்கிறார்களோ, யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அது பயன் மதிப்பை கொடுத்தான் ஆகும். ரொம்ப சிம்பிளா அதான். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வாயில நம்ம பிரியாணி சிக்கன் சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிடுறோம். வாயில வந்து ஏதோ சிக்கிடுச்சு. அதுக்கு பல்லு குத்துற குச்சி தான் வேணும். கடப்பாரை கொடுக்க முடியாது. இப்ப நம்ம கடப்பாரை யூஸ் பண்ணல அப்படிங்கறதுக்காக கடப்பாரைக்கான பயன் மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து மண்ணு தோன்றவங்களுக்கான பயன் மதிப்பு. அவங்க மண்ணு தோன்றவங்க குச்சி வச்சுட்டு பண்ண முடியாது. கடப்பாரை வச்சு தான் பண்ண முடியும். அப்ப அவங்களுக்கு அது பயன் மதிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்களுக்கு பூஜை பொருட்கள் அது பயன் மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப எல்லா பொருட்களுக்கும் பொருள் என்று மனிதனால் உருவாக்கப்பட்ட மனித உழைப்பினால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் 2 மதிப்புகள் உண்டு. ஒன்று பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு. நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதுல பொதுவா தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது மணிகண்டன் தோழர் வந்து கேட்டாரு. அது வந்து இந்த கமாடிட்டி அப்படின்னு சொல்லி அதுல என்னங்கிறது எனக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்லைட் இருக்கு, பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். இந்த மணி கமாடிட்டி அப்படிங்கிறது இதுதான். அதாவது சேருங்கிற பொருள், நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இந்த சேரை வந்து நாட்காலியை வந்து பானைங்கிற பொருளுக்கு மாத்திட்டு இருந்தேன். இடையில பணம் வந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா இது 2ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்சோம்னா கமாடிட்டி மணி. நான் என்ன பண்றேன், பணத்தை வாங்கிட்டு சேரை கொடுக்குறேன். அப்படின்னா என்னோட பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சேல்ஸ், விற்பனை. இதே வந்து இன்னொன்னு, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, பணத்தை கொடுத்துட்டு பானை வாங்குறீங்க. இல்ல நானே என்ன பண்ணிருக்கிறேன், அந்த பணத்தை வாங்கிட்டு இங்க சேரை கொடுத்துட்டு நான் பணம் வாங்கினேன் இல்லையா, அந்த பணத்தை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், பானை வாங்குவேன். அப்ப என்னோட பணம் இங்க என்னவா மாறுது, பர்ச்சேஸ். இப்ப கமாடிட்டி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது. அதாவது ஒரு கமாடிட்டி நாற்காலி என்பது பணமாக மாறுகிறது, பணம் என்பது மறுபடியும் பொருளாக மாறுகிறது. இது இடையில வந்துச்சு. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ கமாடிட்டி மணி கமாடிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வந்துச்சு. இதுக்கு இது வந்து என்னவா மாறுச்சுன்னா மணி கமாடிட்டி மணின்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் அதாவது பணத்தை கொடுத்து சேரை வாங்கிக்கிறது. புரியுதுங்களா? பணத்தை கொடுத்து சேரை வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சேரை பணத்துக்கு விற்கிறது. எந்த பணத்துக்கு விற்கிறதுனா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க 2 இந்த படம் பாத்தீங்கன்னா புரியும். படம் புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல இருக்கிற மணி, இந்த கர்சர் வருது பாருங்க, அந்த மணி பாத்தீங்கன்னா பணம் கம்மியா இருக்கும். கம்மியான பணத்தை கொடுத்து சேரை வாங்குறோம். ஆனா கம்மியான பணத்தை விட அதிகமான பணத்துக்கு சேரை விற்கிறோம். இங்கதான் மூலதனம்ங்கிறது உருவாகுது. அதுதான் மார்க்ஸ் வந்து மூலதனம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி அவர் பேசுவார். அதுல நிறைய இருக்கு. அதுல பணவீக்கம் அப்படின்னு கேட்டீங்க. பணவீக்கத்தை பத்தி மார்க்ஸ் நிறைய பேசியிருக்கிறார். அதனாலதான் நான் அந்த கடைசியா அந்த ஸ்லைடு போட்டேன். ஸோ பணவீக்கம் அப்படிங்கறத பத்தி மார்க்ஸ் பேசுறாரா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா பேசியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். அது நிறைய இருக்கு. பணவீக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு. பணவீக்கம்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கை வந்து இப்ப இருக்கு, கை கொஞ்சம் வீங்கிடுச்சுன்னா உடம்புக்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. அந்த மாதிரி பணவீக்கம் என்பது நாட்டுக்கு கெடுதல். அது எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது மார்க்ஸ் பேசுறாரு. ஆனா அது ஒரே சிட்டிங்ல எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சிரமமா இருக்கும். முன்னாடி கொஞ்சம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக போட்டுச்சு. ஒரு அறிமுகம் தான். முழுக்கமும் சொல்லித்தர முடியாது. படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அடுத்தது ஒரு உழைப்பு மலிவாயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர், பீமா தானே நீங்க? கரெக்டா தப்பான்னு தெரியல. உழைப்பு வந்து மலிவாயிடுச்சு, முதலாளித்துவம் வந்து உழைப்பை மலிவாக்குகிறதா அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா அதை தான் செய்யும். நம்ம தான் வந்து அது எந்த மாதிரியான உழைப்பை வச்சுக்கணுங்கிறது இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. நம்ம வந்து உழைப்பை, அதாவது ஒரு பொருள் வந்து காலங்காலமாக ஒரு பொருள் நட்டத்துக்கே விற்கப்பட்டதுன்னா அது உழைப்பு மட்டும்தான். எல்லாம் அது தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொருள், ஒரு பிசினஸ்ல நட்டத்துக்கு வித்தா அந்த பிசினஸ் நடக்காது. ஆனா உழைப்புங்கிற பொருளை நட்டத்துக்கு வித்துக்கிட்டு மனிதன் உயிர் வாழ வேண்டும், இல்லாட்டி நம்ம செத்து போயிடும். சாப்பிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு நட்டமானாலும் வித்துக்கிட்டு நாம உயிர் வாழுகிறோம்.
மார்க்ஸ் அதையும் தாண்டி பேசுவார். உற்பத்தி, மறு உற்பத்தி என்று பேசுவார். அது ரொம்ப முக்கியம். நம்ம அதை பத்தி இன்னும் தொடல. அதுக்குள்ள வரும்போது அது வரும். அது என்ன ஏன் அப்படின்னு. அடுத்தது இப்போ இன்னொருத்தர் ராக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அவர் வந்து நான் வந்து ஒரு பொருளை விற்கிறேன்னா எனக்கு லாபம் இல்லாமல் விற்க முடியுமான்னு. லாபங்கிறது எங்கிருந்து வந்துச்சுங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு பொருள் எப்படிங்க? பொருளை எல்லாம் வந்து பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அதை செய்யறதுக்கு 2000 ரூபாய் ஆயிடுச்சு. மொத்தம் 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய்க்கு வித்துற வேண்டியதான். அது 5000 ரூபாய்னு விற்கும் போது அது வந்து கண்டிப்பா அந்த சமன்பாட்டை வந்து சரி செய்யணும். சமன்பாட்டை சரி செய்யணும்னா அது 5000 ரூபாயை விற்கணும்னா இன்னும் மூலப்பொருள் விலையா இருக்கணும், இல்லாட்டி கூலிக்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்கணும். இது ரெண்டையுமே கொடுக்காம நீங்களா எப்படி வச்சுக்க முடியும்? நீங்க எந்த வேலையுமே செய்யாம, எந்த உழைப்புமே போடாம எப்படி வச்சுக்க முடியும்? எப்படி உங்ககிட்ட பணம் வந்துச்சு? அதுக்கு தான் ஆண்டான் அடிமை சமூகத்துல இருந்து வந்து. எப்படி உங்களுக்கு பணம் வந்துச்சு? அங்கிருந்து வந்துச்சு. ஒரு சமூகத்தை நம்ம எங்கிருந்து பார்க்க வேண்டியது இருக்கு? எல்லாமே பொதுவாக இருந்துச்சு. இயற்கை வளங்கள் மதிப்பு இல்லை என்று பார்த்தோம். இப்ப இந்த இயற்கை வளங்கள்ல இன்னைக்கு லேண்ட் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர்? அந்த இயற்கை வளங்களை அபகரிச்சு வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பேர்? நீரை வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பேர்? நீர் இயற்கை வளம். அது எல்லாத்துக்கும் வச்சுட்டோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல முக்கியமா லாபம் என்பதை பத்தி இன்னும் நிறைய படிக்கணும். அதுல மூலதனம் முதல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அதான் ஆதி மூலதன திரட்சி அப்படிம்பாரு. மொட்டையா மூலதன திரட்சி இன்னைக்கு நடக்குது. நிதி மூலதனம் இன்னைக்கு உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுல கேபிட்டலிசத்தினுடைய கோர் நிதி மூலதனம். அந்த நிதி மூலதனம் எப்பெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாகுதோ அன்னைக்கு முதலாளித்துவம் பாசிசத்தை தோற்றுவிக்கும். இன்னைக்கு நிதி மூலதனம் நெருக்கடிக்குள்ள இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் முதலாளிகள் பாசிசத்தை தோற்றுவிச்சு அந்த நிதி மூலதனத்தை பெருக்குறாங்க. நாம வெறும் பாசிசமாக பேசுகிறோம், மதவாதமாக பேசுகிறோம். ஆனா மதவாதத்துக்கு பின்னாடி எது இருக்கிறது என்பதை பற்றியான தெளிவான பார்வை நமக்கு தேவையா இருக்கு. என்னன்னா, நான் வந்து முழுக்க அரசியல் பொருளாதாரத்தை சொல்லவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து இங்க உங்களுக்கு காமிச்சது ஒரு சின்ன போர்ஷன். எதுக்குன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுவதற்கும் மார்க்ஸ் இந்த விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறார் என்பதும், மார்க்ஸ் அது நமக்காக மட்டும்தான் பேசி இருக்கிறார், மொத்தமாக இருக்கிற பாட்டாளி வர்க்கத்துக்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக, யாரெல்லாம் உழைப்பை விற்கிறார்களோ, உழைப்பை விற்று சம்பளம் கூலி வாங்குகிறார்களோ அவர்களுக்காகத்தான் பேசியிருக்கிறார். நம்மளாம் இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் இந்த முதலாளிகள் எவ்வாறு நம்மாலும் சுரண்டப்படுகிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஆலோசனையாகவும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களிடம் முன்வைத்திருக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் கேள்வி. வேற தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்க தோழர். சமுதாயம் வந்து சோசியலிசமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா தோழர்? இல்லை இன்னும் வெகு தூரம் நம்ம போக வேண்டியது தோழர்? ஏன்னா சோசியலிசம் அப்புறம் தான் நம்ம கம்யூனிசம் வருங்கிறது மார்க்ஸோடைய கருத்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்கறேன் தோழர். கண்டிப்பாக நம்ம அதை நோக்கி தான் போயிருக்கோம் தோழர். நிறைய நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். ரஷ்யாவில் சோசியலிச சமூகம் இருந்துச்சு, கியூபாவில் இருக்கு, வியட்நாமில் இருக்கு. இதெல்லாம் வந்து முதலாளித்துவ சமூகத்திலிருந்து கொஞ்சம் உயர்வான சமூகமாக மாறி இருக்கு. இப்போ நம்மளுக்கு சோசியலிச சமூகம் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் ரஷ்யா தான். அது இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கலாம், அதை பத்தி இல்லை. ஆனால் சோசியலிச சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும். அது கண்டிப்பாக செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சயின்ஸுங்க. கம்யூனிசம் என்பது நம்ம வந்து ஒரு கட்சியாக பார்க்க கூடாது, அது ஒரு சயின்ஸ். அப்ப இந்த சயின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சயின்ஸுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் தேவை. எல்லாமே உடனே நடந்துற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வேணும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ரஷ்யா வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 70 வருஷம் இருந்துச்சு. அதை அடுத்து கொண்டு போறவங்களுடைய பிரச்சனை தான் ஒழிய கம்யூனிசத்தினுடைய பிரச்சனை கிடையாது. இந்த தத்துவத்தன்மையிலையோ அது நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் ஏற்படும். ஏன் சிக்கல்கள் ஏற்படும்னா, சோசியலிச சமூகம் பற்றிய கனவே கிட்டத்தட்ட இந்த மார்க்ஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு. அதற்கு முன் கனவுகளா இருந்த இடத்துல தான் இவர் வந்து சயின்ஸுங்கிறத வைக்கிறார்.
அதுக்கு முன்னாடி சும்மா எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் வந்து அது சயின்டிஃபிக்கா இதை இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு வைக்கிறார். அது எல்லாமே உலகம் முழுக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, நான் அது துவங்கும் போதே சொல்லியிருக்கணும். அது நேரம் குறைவுனால நிறைய நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. என்னன்னா ஜெயகாந்தன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் மார்க்ஸை பத்தி. இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரீல்ஸா பார்க்க பழகிட்டோம் ஒரு நிமிஷத்துல. அந்த மாதிரி மார்க்ஸை பத்தி ஒரே நிமிஷம் ரீல் போடணும் அப்படின்னா ஜெயகாந்தனுடைய வார்த்தை சொல்லலாம். முந்தைய வரலாறுகள் அனைத்தும் இவனில் முடிந்து பிந்தைய வரலாறுகள் அனைத்தும் இவனிலிருந்தே துவங்குகிறதும்பார். அது வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. காரணம் என்னன்னா, மார்க்ஸுக்கு முன்னாடி இருந்த வரலாறு எல்லாமே வேற, மார்க்ஸுக்கு அப்புறம் இருக்கிற வரலாறே வேற. அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறுகள் எல்லாமே மார்க்ஸோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வரலாறே மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா டிகிரியும் எல்லா முதலாளித்துவமே மார்க்ஸை படித்து விடக்கூடாது என்பதற்காக எல்லா வேலையிலும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி என்பது இருக்குது அப்படிங்கிறது எல்லா புத்தகத்திலையும் இருக்கும். ஆனா அது மார்க்ஸ் தான் கண்டுபிடிச்சார். அதை பேசவே மாட்டாங்க. ஆனா அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அடிமை உடைமை சமூகத்திலிருந்து தான் உலகமே தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா உலகம் வந்து தோன்றி 450 கோடி வருஷம் ஆச்சு. மனுஷன் தோணி 3-4 லட்சம் வருஷம் கூட ஆகல. ஆனா கடவுள் தான் படைத்தாருங்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுங்கிறத மார்க்ஸ் ஆங்கிள்ஸ் தான் அதை வந்து வைக்கிறாங்க. அதுதான் அந்த 4வது சொன்னேன் இல்லைங்களா, விஞ்ஞான சோசியலிசம் அப்படிங்கிறது. ஒரு சோசியலிசம் எப்படி அது வந்து சயின்டிபிக்கா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் அதுல இருக்கு. கண்டிப்பாக சோசியலிச சமூகத்தை நம்மளால அமைக்க முடியும். அதுவாக மாறாது. அதற்கான வேலைகளை நாம் செஞ்சுட்டு இருக்கணும். முதலாளித்துவம் அதுவாக மாறல. நிலவுடைமை சமூகத்தை உடைச்சு முதலாளித்துவமா வந்துச்சு. நிலவுடைமை சமூகம் அதுவா மாறல. அதே அடிமை உடைமை சமூகத்திலிருந்து உற்பத்தி, அது வரலாற்று பொருள் படிச்சா இன்னும் கொஞ்சம் புரியும். உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிக்கேற்ப அந்த சமூகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் கண்டிப்பாக உடைந்து வேறொரு சமூகமாக மாறும். உற்பத்தி சக்திகளாக இருக்கிற நமக்கு இந்த சமூகம் ஒப்புத்து போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பொழுது இந்த சமூகம் சோசியலிஸ்ட் சமூகமாக மாற்ற முடியும். நன்றிங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த அந்த ஒரு அந்த நிலத்துல வந்து அடிமைகள் வந்து தன்னோட தேவைகளுக்கு அதிகமா அவங்க வந்து இது முதலாளிக்காக தன்னோட எஜமானுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம் உலகம் முழுக்கவே. உண்மை தொடர். அதுதான், அதனாலதான் முதலாளிகள் லாபம் பெறான். அதுலதான் உபரி மதிப்பு. அந்த உபரி மதிப்பில் தான் முதலாளிகளுக்கு முதல் அப்படிங்கிறதே வந்துச்சு. அந்த லாபம் தான் முதல் போடுறாங்க. அதுக்கு தான் அந்த கூலி உழைப்பு மூலதனம்னு ஒரு புத்தகம் சொன்னேன் இல்லைங்களா, அது 40-50 பக்கம் தான் இருக்கும். கூலி உழைப்பு மூலதனம், கூலி விலை லாபம்னு இருக்கும். அது படிச்சோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கூலினா என்ன, உழைப்புன்னு என்ன, மூலதனம் எப்படி வந்துச்சு, விலை எப்படி வந்துச்சு, லாபம் எப்படி வந்துச்சு அப்படின்னு. நன்றிங்க. நன்றிங்க தோழர். வேலைக்கு மத்தியில இதுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு விடுதலை வாசகம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும். நான் வந்து இது வந்து ஒரு வகுப்பு வந்து சும்மா உங்களை ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கும் படிக்கணும் எண்ணத்தை உருவாக்குறதுக்கும் தான். மார்க்சியம் என்பதை நம்ம வந்து ஒரு வகுப்புல ஒரே நாள்ல முழுசா கத்துக்க முடியாது. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு சயின்ஸ், அது ஒரு ப்ராசஸ். மார்க் சொல்லுவாரு, சயின்ஸுக்கு வந்து ராஜபாட்டை என்பது எதுவுமே கிடையாது. எதுக்குமே ராஜபாட்டை, எதுக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒரு மனுஷன் உருவாகி ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க மாட்டான். போன வாரத்துல இருந்த அறிவை விட இன்னைக்கு நம்மளுடைய அறிவு அதிகமாக தான் இருக்கு. டெய்லியும் வருது, சமூகமும் வளருது, நம்ம அறிவும் வளர்ந்துட்டே இருக்கு. அப்படி மார்க்சியத்தை வந்து போற போக்குல படிச்சுக்க முடியாது. அதுக்கென்று கொஞ்சம் உழைப்பை செலுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த உழைப்பை நாம் செலுத்தி இதை ஒரு முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு இதுல ஏதேனும் தவறு இருப்பின் என்னை மன்னித்து, நேரத்துக்கு வர முடியாதுக்கும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க தோழர். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் விடுதலை வாசகம் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்களே, அப்புறம் ஒரு சின்ன குறிப்பு மட்டும், உங்களுக்கு யாருக்காவது மூலதனம்
மார்க்ஸுடைய புத்தகம் வாசிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா என் நம்பர் சேட்ல போடுறேன், குறிச்சுக்குங்க, நீங்க போன் பண்ணுங்க. ஏன்னா மூலதனம் சம்பந்தமா தனியா வகுப்பு எடுக்க ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. வாசிக்க விருப்பம் இருக்கக்கூடிய தோழர்கள் அதுக்கான நேரம் ஒதுக்கி கூட நீங்க இதுல கலந்துக்கலாம். என் நம்பர் சேட்ல இருக்கு, வேணுங்கிற தோழர்கள் எடுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மற்றபடி தோழர்கள் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் விடுதலை வாசகர் மன்றம் சார்பா நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தோழர் நீங்களே அப்படியே ஒவ்வொருத்தர் லிஃப்ட் ஆகிறீங்களா? ஏன்னா மொபைல் நம்பர் வேணுங்கிற தோழர்கள் எடுத்துக்கிட்டோம். நான் இது பண்ணேன்னா மொத்தமா போர் அடிக்கலையே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையா அதுக்காக கேட்கல, நான் நல்லா இருக்குங்கிறக்காக்கல. அதுல என்னென்ன மாத்தணும்னு ஏதாவது சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் அதை மாத்திக்குவேன். அதுக்காக தான் உங்களோட ஒப்பீனியன் வேணும் இல்லையா? பேசுறேன் தோழர். சரி, இந்த வீடியோ எல்லாம் பிளே பண்ணி நல்லா இருந்துச்சு தோழர். இந்த புதுசா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டி எங்களுக்கும் அந்த ஒரு எங்களோட அந்த கலந்துரையாடல் வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்தது நல்லா இருந்தது தோழர். அது வித்தியாசமாகவும் நல்லா ஒரு புது முயற்சியா இருந்தது. மேலும் இந்த மாதிரியான நிறைய மீட்டிங்களை சந்திக்கலாம் தோழர். நன்றி தோழர். கற்பனை திறன் ரொம்ப வளர்த்தாம இருந்துச்சு தோழர். நம்ம கற்பனை பண்ணி பாக்குறதுக்கும் நீங்க படத்துல காட்டினதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு தோழர். பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒன்றும் இல்லையான்னு ஏதாவது விமர்சனமா சொன்னீங்கன்னா விமர்சனம் அந்த ஏதாவது மாத்தணுமா என்னன்னு கேக்குறேன். சதாசிவம் தோழர்கிட்ட பேசுனீங்கன்னா வாங்கிலாங்க. என்ன சொல்லட்டுமா? நம்பர் எழுதிங்க. 999 433 6858. ஆமாங்க. சரிங்களா? ஈவினிங்ல கூப்பிடுங்க. ஒரு 5 மணிக்கு மேல. ஏன்னா நான் மற்ற நேரங்களில் போன் எடுக்க மாட்டாது. போன் எடுக்க முடியாத சூழ்நிலையே சிக்கிருக்கேன் அதுக்கு. ஓகே. ஓகே, நன்றி தோழர். நான் ரூம் இன் பண்ணிட்டீங்களா? நன்றி. கால் பண்றேன் தோழர் உங்களுக்கு நான் நாளைக்கு ஈவினிங். ரைட்டுங்க தோழர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க. ஓகே சார். ஓகே. நன்றி. நன்றிங்க தோழர். வாங்க.